ராம 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 जानकीकान्तस्मरणं जय जय राम राम वर्णानामर्थसङ्घानां रसानां छन्दसामपि मङ्गलानां च कर्तारौ वन्दे वाणी विनायकौ सीतारामगुणग्रामपुण्यारण्यविहारिणौ वन्दे विशुद्धविज्ञानौ कवीश्वरकपीश्वरौ कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நாரணன் முனி விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். தேரணி சோழ நாட்டு திருவழுந்தூரில் வாழும் காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே. காரணி கொடையான் கம்பன் தமிழினால் கவி செய்தானே. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ராம ராம. இந்த ஸ்ரீராமநவமி உற்சவத்தினுடைய முதல் நாளான இன்று வாலிவதம் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த வாலிவதம் என்கின்ற பகுதி ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வருது. ராமாயணத்தில் என்னெல்லாம் காண்டம் இருக்குது தெரியுமா உங்களுக்கெல்லாம், குழந்தைகளுக்கெல்லாம்? என்னெல்லாம் காண்டம் இருக்குது? பாலகாண்டம், அப்புறம் அயோத்தியா காண்டம், அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம், வெரி குட். அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம், அடுத்தது சுந்தர காண்டம், அதுக்கடுத்தது கடைசியா யுத்த காண்டம். இப்படி 6 காண்டங்கள் இருக்கு. அதில் கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சீதையை ராவணன் அபகரித்து சென்று விடுகின்றான் புஷ்பக விமானத்தில் ஏற்றி. அப்படியே சீதையை தேடிக்கொண்டு ராமரும் லக்ஷ்மணரும் வரும்பொழுது வழியில் விழுந்து கிடக்கிற ஜடாயுவை பார்க்கிறார்கள். ஜடாயு தன்னுடைய உயிரை விடுற நேரத்தில் இந்த செய்தியை சொல்கிறார். இப்படி அரக்கன் சீதையை கவர்ந்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறார்.
அந்த ஜடாயுவுக்கு ஒரு உன்னதமான மோட்சத்தை அருளி அப்படியே ராமலக்ஷ்மணர்கள் வரும்பொழுது வழியில் கபந்தன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ராட்சசனை பார்க்கிறார்கள். அந்த ராட்சசனை வதம் செய்து, அவன் உண்மையில் ஒரு கந்தர்வனாக இருந்து ராட்சசனாக மாறினவன் ஒரு தவறான செயல்னால. அதனால் அவனுக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்து விட்டு அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் இங்கிருந்து போனால் ரிஷ்யமூகம் என்கிற ஒரு மலை வரும். அந்த மலையில் வானரர்களுடைய தலைவனான சுக்ரீவன் இருக்கிறான். அந்த சுக்ரீவன் சீதையை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வான் என்று கபந்தன் சொல்கிறான். அப்படியே வரும்பொழுது வழியில் சபரி என்கின்ற ஒரு தபஸ்வினி அவளுடைய ஆசிரமத்திற்கு சென்று அவள் கொடுத்த கனிகளை எல்லாம் உண்டு ராமர் அவளுக்கு ஒரு உன்னதமான கதியை அளிக்கிறார். பிறகு அங்கிருந்து அந்த ரிஷ்யமூகம் என்கின்ற மலைப்பகுதிக்கு ராமலக்ஷ்மணர்கள் வருகிறார்கள் என்பதோட கிஷ்கிந்தா காண்டம் ஆரம்பிக்கிறது. அப்படியே அவர்கள் அந்த மலைப்பக்கமாக வரும்பொழுது பம்பா சரஸ் என்கின்ற ஒரு அழகான ஏரி, அந்த ஏரியில் வருகிறார்கள். அப்போ வசந்த காலம். இப்போ அந்த பம்பா சரஸ் பார்ப்பதற்கே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பல்வேறு விதமான பறவைகளுடைய சத்தம் அங்கே கேட்டுட்டே இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு நல்ல பருவத்தில் ஏராளமான பறவைகள் வரக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்களா? பேர்ட் சாங்சுரி, பறவைகள் சரணாலயம். அதில் போனால் இப்போ சாதாரணமாக நம்ம எப்படியோ போயின்னு இருக்கும்போது ஒரு குயில் கத்தினா அது நல்லாயிருக்கும், ஒரு கிளி கத்தினா அது நல்லா இருக்கும். ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒரே நேரத்தில் கா 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 கீ 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 ஹூ 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 இப்படியெல்லாம் கத்திக்கொண்டே இருந்தால் அது எப்படி இருக்கும்? அதுக்கு கம்பர் ஒரு அற்புதமான உவமை சொல்கிறார். ஆரியம் முதலிய 14 பாடையில் பூரியர் ஒரு வழி புகுந்தவாறு போல் அப்படிங்கிறார். 18 பாஷைகள் நம்ம நாட்டில் இருக்கின்றன இல்லையா? தமிழ், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு. இந்த 18 பாஷைகளையும் பேசக்கூடியவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஆளுக்கு அவங்க பாஷையில் பேச ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? யாருக்காவது ஏதாவது புரியுமா? அப்படி இருந்து தான் அந்த பொய்கையில் எல்லா பறவைகளும் ஏதேதோ ஒவ்வொரு பறவை ஒவ்வொரு விதமாக கத்துகின்றது. அந்த ஓசை அப்படி இருக்கு. இந்த இயற்கையான காட்சிகளை எல்லாம் ரசித்து கொண்டு ராமலக்ஷ்மணர்கள் அப்படியே வருகிறார்கள். அந்த பம்பை என்கின்ற அந்த பொய்கையை தாண்டி அந்த மலைச்சாரலில் வரும்பொழுது மலைக்கு மேலே சுக்ரீவன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். சுக்ரீவன் தன்னுடைய 4 மந்திரிகளோட 5 மந்திரிகளோட உட்கார்ந்து கொண்டு அப்படியே பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஏன் அப்படின்னா வாலி மீது உள்ள பயம். வாலியிடமிருந்து தப்பித்து வந்திருக்கிறான் சுக்ரீவன். அதனால் எந்நேரமும் வாலி நம்மளை அடிச்சிருவானோ உதச்சிருவானோ அப்படிங்கிற பயத்திலேயே சுக்ரீவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. அப்படி சுக்ரீவன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது கையில் வில்லும் அம்பும் ஏந்தி கொண்டு ஒரு வீரமான ராஜகுமாரர்கள் 2 பேர் அப்படி நடந்து வர்றத மேலே மலை உச்சியிலிருந்து பார்க்குறான். ஐயோ, வாலி யாரோ ஆட்களை அனுப்பிச்சிருக்காங்கடா நம்மளை கொல்றதுக்கு, வாங்கடா ஓடுவோம் ஓடுவோம் என்று பயந்து ஓடுகின்றான் சுக்ரீவன். அப்போ சுக்ரீவனுடைய மந்திரிகளில் ஒருவர், அவர் யார்? ஹனுமான். ஹனுமான் சொல்கிறார், சுக்ரீவா நில்லுப்பா, நில்லு நில்லு நில்லு. நீ என்னதான் பயந்தாங்கொல்லியாக இருந்தாலும் இந்த மாதிரி பயப்படக்கூடாது. நீ மலைக்கு மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் அந்த தூரத்துலேருந்து ஒரு ஹில் வியூவில் தான் பார்க்குறான் உங்கள் 2 பேர் நடந்து போகிறத. இப்படி நீ பயந்து ஓடலாமா? கொஞ்சம் இங்கே மறைந்து கொண்டிரு, நான் போய் அவர்கள் யார் என்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லி ஹனுமான் ஒரு பிரம்மச்சாரியினுடைய வேஷம், ஒரு மாணவன், ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி வேஷம் போட்டுக்கிறார். ஹனுமான் வேஷம் போட்டுக்கல, ஏதோ ஒரு ரூமுக்கு போய் அப்படி இப்படி இல்லை. அவர் நினைத்த உடனே அவர் எந்த ரூபத்திலும் மாற முடியும் அவரால், இல்லையா? அதனால் ஒரு பிரம்மச்சாரி மாணவனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே மலையிலிருந்து கீழே இறங்கி இவர்கள் எந்த பக்கமாக நடந்து வருகிறார்களோ அந்த பக்கமாக அப்படியே வருகிறார் ஹனுமான். அப்படி வரும்பொழுது அவர் பார்க்கிறார், அந்த இடத்தினுடைய இயற்கை சூழலே ரொம்ப ஒரு அமைதியானதாக மாறிவிட்டு, அங்கே குரூரமான மிருகங்கள், புலி எப்படா மான் மேலே பாயலாம் என்று காத்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த புலி ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்கு. அவர்கள் வரக்கூடிய திசையவே பார்த்து கொண்டிருக்கிறதாம். அங்கே இருக்கின்ற மான்கள், மயில்கள், கரடிகள், புலிகள், சிங்கங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா காட்டில், இவையெல்லாம்
ஒரு பெரிய அன்பில் கட்டுண்டது போல அவர்கள் வரக்கூடிய திசையே பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த ஹனுமான் அப்படியே பக்கத்தில் வர 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 அவர் பார்க்கிறார், அவருடைய மேனியெல்லாம் சிலிர்க்கிறது, என்பு நெக்கு உருகுகின்றது, அன்பினுக்கு அவதி இல்லை அப்படிங்கிறார். என்னுடைய உடம்புல காரணமே இல்லாமல் இவர்களை பார்த்த உடனே ஒரு அன்பு தோன்றுகிறதே, இவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று நினைத்துக்கொண்டே அப்படியே அவங்க பக்கத்தில் வருகிறார். அவர்களை பார்த்து ஹனுமான் வணக்கம் செலுத்துகிறார். வணக்கம் செலுத்தி நமஸ்காரம் பண்ணுறார். நல்ல ஒரு அழகான ஒரு பிரம்மச்சாரி வந்து வணங்குகிறார் என்ற உடனே ராமர் கேட்கிறார் அவரை பார்த்து, யாருப்பா நீ என்று கேட்கிறார். ஹனுமார் சொல்றார், மஞ்சனத்திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனத்தகையவாகி நளிர் இரும்பனிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்தலர்ந்த செய்ய கண்ணா அப்படிங்கிறார். பார்த்த உடனே அவர் வந்து புகழ்கிறார். மஞ்சன திரண்ட கோலம் ஏனிய, மஞ்சு என்றால் அழகு என்று பொருள். உலகத்தில் உள்ள அழகெல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வந்திருப்பது போல அழகான மேனியை உடையவரே, தாமரை மலர் போன்ற கண்களை உடையவரே. சாதாரண தாமரை என்றால் பனியில வந்து வாடிவிடும். ஆனால் நளிர் இரும் பனிக்கு தேம்பா கஞ்சமோ தளர்ந்த செய்ய கண்ண, அப்படி பனிக்காலத்தில் கூட வாடாமல் இருக்கின்ற தாமரை போன்ற கண்கள் அப்படிங்கிறார். இப்படி சொல்றார் ஹனுமார். ராமர் இங்கே வரும்பொழுது ஒரு பெரிய துக்கத்தோடு வருகிறார் இல்லையா? சீதையை இழந்த துக்கம், சீதையை காணவில்லையே, அரக்கன் தூக்கி கொண்டு போயிட்டான்னு தெரியும், எங்கே இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் ஒன்றுமே தெரியாது, சீதையை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் அவருடைய கண்களில் தெரிகின்றது. ஆனாலும் கூட அந்த கண்களினுடைய ஒளி குறையவில்லையாம். அதனால சொல்கிறார், பனிக்காலத்திலே கூட வாடிவிடாத தாமரை போன்ற உன்னுடைய கண்கள் இருக்கே, பேர்பட்ட கண்கள், கஞ்சமுத்தலர்ந்த செய்ய கண்ணா, அக்காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். அவர் இப்ப ஹனுமாருடைய ஒரு மாற்றத்தை கவனிக்கணும். தன்னுடைய சுய ரூபத்தில் போனா என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று மாணவர் உருவத்தில் வந்தார். ஆனால் நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற குருகுலத்தில் இருக்கிற ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கின்றார்? உண்மையே தன்னுடைய உண்மையான சொரூபத்தை சொல்றார். அக்காற்றின் வேந்தற்கு நான் வாயுபுத்திரன், அஞ்சனை வயிற்றில் வந்தேன், என்னுடைய அம்மா பெயர் அஞ்சனா, நாமமும் அனுமன் என்பேன், என்னுடைய பெயர் ஹனுமான் என்று சொல்லி மறுபடி நமஸ்காரம் பண்றார். இவ்வளவுதான் பேசியிருக்கின்றார் ஹனுமான். உடனே சொல்றார் அடுத்தது, இம்மலை இருந்து வாழும் எரிகதிர் பரிதி செல்வன் செம்மலுக்கு ஏவல் செய்வேன். இந்த மலையில சூரியனுடைய அம்சத்தில் பிறந்த சுக்ரீவன் இருக்கான். அந்த சுக்ரீவனுக்கு நான் மந்திரியாக இருக்கின்றேன். செம்மலுக்கு தேவ நின் வரவு நோக்கி விம்மலுற்று அணையான் ஏவ வினவிய வந்தேன். நீங்க வந்ததை பார்த்து அவன் பயந்து போயிட்டான் அந்த சுக்ரீவன், அதனால என்னன்னு பார்க்கறதுக்காக வந்தேன் என்று உண்மையை சொல்லுகின்றார். இங்க இப்படி சொல்றவர் யாருன்னார், எம் மலை குலமும் தாழ இசை சுமந்து எழுந்த தோளான் அப்படின்னார். ஹனுமாருடைய புகழ் எப்படி இருக்குன்னா, அவருடைய தோளிலே தாங்கி இருக்கின்ற அந்த புகழினுடைய கீர்த்தியினால எல்லா மலைகளும் கீழே அமிழ்ந்து விட்டன. அப்பேற்பட்ட கீர்த்தி உள்ள ஹனுமான் இப்படி சொன்னார் என்று சொன்ன உடனே ராமர் கேட்டுட்டே இருக்கார். ஹனுமார் பேசுறத இவ்வளவு நேரம் அப்சர்வ் பண்றார். ராமர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத வால்மீகி ரொம்ப அற்புதமாக சொல்றார். மிதபாஷி அப்படிங்கிறார். அளவாகத்தான் பேசுவாராம் ராமர். அதனால தான் நீங்கள் ராமாயண நாடகத்திலெல்லாம் பார்த்துருக்கலாம், லக்ஷ்மணனுக்கு ரொம்ப பயங்கரமான கோபாவேசமான டயலாக்லாம் உண்டு. ஆனால் ராமர் வந்து பக்கத்தில் சிரிச்சுட்டே இருப்பார், ரொம்ப அதிகம் பேச மாட்டார் ராமர். ஆனால் அப்படி பேசினார்னா உலகமே முன்னால் உட்காந்து கேட்கும். அப்பேற்பட்ட மிதபாஷி. அப்புறம் ராமர் பூர்வபாஷி. அதாவது ராமர் எப்பேற்பட்டவர், அவ்வளோ பெரியவர் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்காக அந்த மாதிரி பந்தாலாம் கிடையாது.
தானே முன்வந்து எல்லார்கிட்டையும் போய் பேசுவார் ராமர். பூர்வ பாஷி என்று சொல்கின்றார். ஹனுமார் பேசும்போது அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் ராமர். கேட்டதுக்கு அப்புறம் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா, இவனுடைய பேச்சை பார்த்தாயா? இது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இவன் பேச்சினுடைய ஒரு ஸ்வரத்தை பார், ஓசையை பார். இவன் பேசுறதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறதே. ஒரு ரிக்வேதத்தையும் யஜுர்வேதத்தையும் முழுசா படித்தவனை தவிர வேற யாரால இப்படி பேச முடியும் என்கின்றார். இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற, கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே அப்படிங்கிறார். இவன் கல்லாத கலை என்று ஒன்று உண்டா? எல்லா சாஸ்திரமும் படிச்சிருப்பான் போல தெரியுறது. இவன் பேச்சு இவ்வளோ நேரம் பேசினதை கேட்டாலே இவன் கல்லாத கலை என்று ஒன்று இருந்தால் அது எங்க இருக்கும் தெரியுமா? இல்லாத உலகத்தில் இருக்கும். இல்லாத உலகத்தெங்கும் ஈங்கிவன் இசைகள் கூற, கல்லாத கலையும் வேத கடலுமே, வேத கடலையே கரைச்சு குடிச்சிருப்பான் போல இருக்கே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே. இப்ப இவன் பேசுனதிலிருந்தே தெரியலையா? யார்கொல் இச்சொல்லின் செல்வன்? சொல்லின் செல்வன் என்பது ஹனுமாருக்கு கம்பர் கொடுத்த பட்டம் என்றால், சொல்லையே செல்வமாக உடையவன் என்று ஒரு பொருள். அவனிடத்தில் இருப்பதனால அந்த சொல்லே ஒரு செல்வம் போல ஆகிவிட்டது என்பது இன்னொரு பொருள். புத்திமதாம் வரிஷ்டம் என்று வால்மீகி சொன்னார். இங்கே கம்பன் அதை அழகாக சொல்லின் செல்வன் சொல்கிறார். வில்லார்தோல் விளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. தோல்ல பெருசா வில்ல கையில் வச்சிருக்கியப்பா லக்ஷ்மணா, இவன் யாருன்னு உனக்கு தெரியலையா? விரிஞ்சனோ விடைவலானோ. இது யாரு? பிரம்மாவா சிவபெருமானா? தான் நாராயணன் தெரியும், அப்ப இன்னும் 2 பேர் தான் இருக்கிறது. இவன் யார்? இவன் பிரம்மாவா சிவபெருமானா என்று ஹனுமார் லக்ஷ்மணனை பார்த்து கேட்கின்றார். உடனே இப்படி கேட்ட உடனே ஹனுமார் சொல்கின்றார், சுக்ரீவன் உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டான், ஆனால் நீங்கள் அவனைத்தான் தேடி வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. என்னுடனே ஆமாம், அது சரிதான் என்று சொன்ன உடனே ஹனுமார் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்துக்கொள்கின்றார். எடுத்துக்கொண்டு, என்னுடைய தோள் மேலே அமருங்கள், நான் உங்களை தூக்கி கொண்டு செல்கின்றேன் அப்படின்ட்டு ராம லக்ஷ்மணர்களை தோளிலே தூக்கி கொண்டு ஹனுமார் அப்படியே பறந்து வந்து சுக்ரீவன் முன்னாடி நிற்கிறார். சுக்ரீவா சுக்ரீவா வந்து பார் அப்படிங்கிறார். உடனே சுக்ரீவன் வெளியில் வரான். வெளியில் வந்த உடனே அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறான் ராமரை. கண்டனன் என்பமன்னோ கதிரவன் சிறுவன், கண்டனன் என்பமன்னோ கதிரவன் சிறுவன், காமர் குண்டலம் துறந்த கோல வதனமும் குளிர்க்கும் கண்ணும். அப்படியே அந்த ராமருடைய திருமுகத்தை பார்க்கறானா. குண்டலம் துறந்த கோல வதனமும், இவ்வளோ அழகான ஒரு முகம், ஆனால் காதில் குண்டலங்கள் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்க்கிறான். ஆனால் குண்டலங்கள் இல்லை காதில். ஏனென்றால் வனவாசியாக வந்திருக்கின்றான். பார்த்தா ராஜகுமாரன்னு தெரியறது, ஆனால் காதில் குண்டலம் இல்லை. குண்டலம் துறந்த கோலவதனமும் குளிர்க்கும் கண்ணும். அந்த கண்களை பார்த்தாலே ஒரு பெரிய குளுமை அதிலே தவழ்ந்து ஓடுவதை பார்க்கிறான். புண்டரீகங்கள் பூத்து புயல் தழி பொலிந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகத கிரியனானே. அவருடைய திருமேனி எப்படி இருக்கு என்றால், ஒரு மரகத மலை. மரகதம் என்றால் மரகதத்தினுடைய நிறம் ஒரு விதமான பச்சை, ஆனால் அந்த இலையிலலாம் இருக்கிற மாதிரி பச்சை கிடையாது, ஒரு கரும் பச்சை. அதைத்தான் ராமர் நிறம் என்று சொல்வார்கள் இல்லையா? ராமர் கலர் சொல்லுகிறார், ராமர் பச்சை. அது மரகதம் போன்ற ஒரு பச்சை. ஒரு பெரிய மரகத மலையில் சில தாமரைகள் பூத்து அதுக்கு மேலே ஒரு முழு நிலவு உதயமானா எப்படி இருக்கும்? ராமருடைய திருமேனி மரகத மலை, அவருடைய கண்கள், கைகள், பாதங்கள் இதெல்லாம் தாமரை மலர், அவருடைய அந்த முகம் முழு நிலவு. இப்படி இயற்கையில் காண கிடைக்காத ஒரு காட்சி போல ராமருடைய தரிசனம் இருந்துதான். அதை பார்த்த உடனே சுக்ரீவன் நினைக்கிறான்,
தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவர் தாமே மாறி இவ்வுருவில் வந்தார் மானுடராகி மன்னோ. இவரை பார்த்தா மனுஷன் மாதிரியே தெரியலையே. தேவர்க்கெல்லாம் தேவர் இந்த உருவத்தில் வந்திருக்காரே. ஆறுகொள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்களாதி வேறுள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதென்றே. இன்று காலையிலும் இதை பற்றி நான் சொன்னேன். பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, இந்த தேவர்களுடைய கூட்டத்தை எல்லாம் இப்பொழுது மானுடம் வென்று விட்டது, மனித குலம் வென்று விட்டது. ஏன்? என்ன, ராமர் ஒரு தேவனா பிறக்கல, கந்தர்வனா பிறக்கல, கிண்ணறனா பிறக்கல, மனிதனாக பிறந்திருக்கின்றார். அதனால மானுடம் வென்றதன்றே, இது மானுடத்தினுடைய வெற்றி என்று ராமரை வரவேற்று அவர்கள் உண்பதற்காக பழங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கின்றான். அப்படியே அங்கே ஒரு பெரிய சந்தன மரம் விழுந்து கிடக்கு. அந்த சந்தன மரத்து மேலே இங்கே உட்காருங்கள் என்று ஹனுமார் கூறுகிறார். அதில் ராமரும் லக்ஷ்மணரும் உட்கார்ந்துருக்கிறது ஏதோ ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. கீழே இந்த வானரர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சீதையை ராவணன் கவர்ந்து கொண்டு போகும் பொழுது அவள் வீசி எறிந்த அந்த ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்து காண்பிக்கின்றான். அதை பார்த்த உடனே ராமர் பொலபொலவென்று கண்ணீர் விட்டு அழுகிறார். தன்னுடைய புடவை தலைப்பிலிருந்து ஒரு துணியை கிழித்து அதிலே சீதாதேவி ஆபரணங்களை எல்லாம் போட்டு, அப்படி அதை பார்த்த உடனே ராமருடைய நெஞ்சு உருகுகிறது. சீதா, நீ இப்பொழுது எங்கிருக்கிறாயோ? நான் உன்னை எப்போ பார்க்க போகிறேன்? எப்படி உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் என்று ராமர் அழுது அரற்றுகிறார். உடனே லக்ஷ்மணன் அவரை சமாதானப்படுத்துகின்றான். கவலைப்படாதீங்க, நம்ம சுக்ரீவனை வந்து பார்த்துட்டோம், இனிமேல் நாம் எளிதாக சீதாதேவியை கண்டுபிடித்து விடுவோம் என்று ஆறுதல் கூறுகின்றான் லக்ஷ்மணன். உடனே தன்னுடைய கதையை ராமர் சொல்கிறார். எப்படி அயோத்தி ராஜகுமாரனாக இருந்தேன், எப்படி தந்தையினுடைய சத்திய வாக்கை காப்பாற்றுவதற்காக வனவாசத்தை மேற்கொண்டேன், இதெல்லாம் ராமர் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் சுக்ரீவன் சொல்கிறான், ராமா, நீ உன் மனைவியை இழந்திருக்கிறாய், நானும் என்னுடைய மனைவியை இழந்திருக்கேன். என்னுடைய மனைவி பெயர் ருமா. உன் மனைவியை ஒரு அரக்கன் தூக்கி கொண்டு போயிட்டான். ஆனால் என்னுடைய மனைவி ருமையை என்னுடைய அண்ணாவே என்னிடமிருந்து பிரித்து கவர்ந்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னு உடனே தன்னுடைய கதையை சொல்கிறான். நாங்கள் வாலி, சுக்ரீவன் என்று 2 பெரிய வானரர்களாக இருந்தோம். ரொம்ப சுமூகமாக கிஷ்கிந்தையினுடைய ஆட்சியை வாலி அரசனாக இருந்தான். நான் அவனுக்கு அடிபணிந்து அவனுடைய ஒரு விசுவாசமான தம்பியாக இந்த கிஷ்கிந்தா ராஜ்யம் நன்றாக நடந்து கொண்டே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது மாயாவி என்று ஒரு அரக்கன் ஒரு நாள் வந்து வாலி நல்ல தூக்கத்தில் இருக்கான். அவனை வந்து, ஏ வாலி, இங்கே வெளியே வா, தைரியம் இருந்தால் என்னுடன் சண்டையிட்டு பார் அப்படின்னு சொல்கிறான். உடனே வாலியும் அந்த மாயாவி என்ற அரக்கனும் கோரமான சண்டை நடக்கிறது. நாட்கணக்காக சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. வாலி ஜெயிச்சிருவான் அப்படி என்பது போல ஒரு எண்ணம் அந்த அரக்கனுக்கு தோன்றிவிடவே அந்த அரக்கன் அப்படியே பயந்து ஓடுறான். வாலியும் அவனை துரத்தி கொண்டே போகின்றான். எல்லா வானரர்களும் அவன் பின்னாலேயே போகிறார்கள் எங்கே போகிறான்னு பார்க்கறதுக்காக. அந்த மாயாவி என்கிற அரக்கன் ஒரு பெரிய குகைக்குள்ளே போகிறான். உடனே வாலியும் அவனை துரத்தி கொண்டே அந்த குகைக்குள்ளே போகிறான். வானரர்கள் வெளியிலேயே இருக்கிறார்கள். சரி, அவன் போயிட்டு சண்டை போட்டு முடிச்சுட்டு வரட்டும் என்று அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நாள் கழித்து பார்த்தா அதில் குபு குபு என்று ரத்தம் அந்த குகையிலிருந்து அப்படியே வெளியில் பெருக்கெடுத்து வருது. உடனே வானரர்கள் என்ன பயத்திலே என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், இந்த அரக்கன் மாயாவி வாலியை கொன்னுட்டான் போல இருக்கு, அதனால தான் வாலி வரலை, இவன் வெளியே வந்தால் நம்மையும் கொன்று விடுவான், அதனால் நம்ம என்ன செய்வோம் என்று அங்கிருந்த பாறைகளை எல்லாம் போட்டு அந்த குகை வாசலை மூடிவிட்டு அவர்கள் கிஷ்கிந்தைக்கு திரும்பி அரக்கன் வாலியை கொன்று விட்டான், என்ன செய்வது அப்படின்ட்டு வாலிக்கு எல்லாம் அவனுக்கு வேண்டிய அந்த கடன்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு பிறகு சொல்கிறார்கள், இந்த கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு அரசன் இல்லாமல் இருக்க முடியாது, அதனால சுக்ரீவா நீதான் இப்பொழுது அரசனாக வேண்டும். உடனே சுக்ரீவன் சொல்கிறான், இல்லை, என்னுடைய அண்ணா உட்கார்ந்த சிம்மாசனத்தில் நான் எப்படி உட்காருவேன்? உடனே உங்கள் அண்ணா தான் போயிட்டானேப்பா, இப்போ அரசன் இல்லை என்றால் நாடே அழிந்து போய்விடும், அதனால் நீ வந்து அரசனாக வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்களுடைய
கட்டளையை ஏற்று சுக்ரீவன் ராஜ்யத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ராஜ்யத்தை ஆரம்பிக்கின்றான், அரசாட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு நாள் பெரிய கர்ஜனை கேட்கின்றது கிஷ்கிந்தா நகர எல்லையில். என்னடான்னு பார்த்தா வாலி கடும் கோபத்தோட உள்ளே வந்து கொண்டிருக்கின்றான். யார் குகையை அடைத்தது அப்படின்னுட்டு. உண்மையிலே என்ன நடந்திருக்கிறது என்றால், வாலி அரக்கனை கொன்று விட்டான். அந்த குகையில் பெருகி வந்தது அரக்கனுடைய ரத்தம் தான். அரக்கனை கொன்றுவிட்டு வாலிக்கு இவ்வளவு நாள் சண்டை போட்டதில் பெரிய ஆயாசம். கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் என்று நல்ல ஓய்வு எடுத்து விட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்கும்பொழுது குகை வாசல் மூடி இருக்கிறது. அப்பேற்பட்ட அரக்கனையே கொன்ற வாலிக்கு இந்த பாறையெல்லாம் ஏமாத்துறோம். பாறைகளை எல்லாம் தகர்த்து விட்டு உள்ள வந்து கடும் கோபத்தோட அரசவைக்கு வந்து பார்த்தா சுக்ரீவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கான். உடனே வாலி வந்த உடனே சுக்ரீவன் காலில் விழுந்து, அண்ணா நீ திரும்பி வந்துட்டியே என்று எல்லா வானர்களையும் கூப்பிட்டு, வாலி வந்து விட்டான், இனிமேல் வாலிதான் அரசன் என்று சொல்லி தன்னுடைய கிரீடத்தை கழட்டி அப்படியே வாலியினுடைய காலடியில் வைக்கிறான். வாலி கடும் கோபத்தில் இருக்கான். சுக்ரீவா, என்ன அகம்பாவம் உனக்கு, என்ன ஆணவம்? நான் வந்து ஒரு அரக்கனோட சண்டை போட போயிருக்கேன், நான் தோற்று விடுவேன் என்று நீ மனசுக்குள்ள உன்னுடைய மனதில் அந்த ஒரு பொறாமை எண்ணம் இருந்ததல்லவா? அதனால தானே நீ வந்து நான் சண்டை போட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் நீ அரசனாகி விட்டாய். உடனே கேட்கிறான், இல்லை அண்ணா, இல்லவே இல்லை, இவர்களெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று சொன்ன உடனே வாலியினுடைய அந்த கோபம் தலைக்கேறி இருக்கிற நிலையில் இது எதையுமே கேட்கறதுக்கு அவன் தயாரா இல்லை. சுக்ரீவா, நான் உன்னை கொல்லப் போகிறேன் அப்படின்ட்டு துரத்தி அடிக்கிறான் சுக்ரீவனை. உன்னுடைய மனைவியை நான் இப்பொழுது எடுத்துக்கொள்வேன் என்று அவளை பிடித்து இழுத்து கவர்ந்து கொள்கிறான். உடனே சுக்ரீவன் பயந்து ஓடுறான், ஓடிக்கொண்டே இருக்கின்றான். உலகம் முழுக்க சுக்ரீவனை வாலி இப்படி துரத்தி அடிக்கிறான். உடனே சுக்ரீவனுக்கு ஞாபகம் வருகிறது, வாலிக்கு ஒரு சாபம் இருக்கிறது. இந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்து பக்கம் வாலி வந்தான்னா அவனுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறிவிடும் என்று. உடனே இதுதான் சரியான இடம் என்று அந்த ரிஷ்யமூக பர்வதத்துக்குள்ள சுக்ரீவன் போன உடனே வாலியால் அதுக்கு மேலே போக முடியல. வாலிக்கும் அந்த சாபம் ஞாபகம் இருப்பதனாலே சுக்ரீவன் இப்படி வாலியிடமிருந்து தப்பித்து வந்து பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் என்னுடைய கதை என்று சுக்ரீவன் சொல்றான். முரணுடை தடைக்கை ஓச்சி முன்னவன் பின்வந்தேனை இருள் நிறை புறத்தின் காரும் உலகெங்கும் தொடர இக்குன்று அரணுடைத்தாக உய்ந்தேன் ஆருயிர் துறக்கலாற்றேன். ஏதோ நான் உயிர் வாழணும்னு கடவுளுடைய விருப்பம் போல இருக்கு, அதனால தான் இந்த குன்றை அவர் எனக்கு காட்டி கொடுத்தார். ஏதோ உயிரை மட்டும் கையில் பிடித்து கொண்டு நான் இங்கே வாழ்ந்து வருகிறேன். சரணுனை புகுந்தேன், என்னை தாங்குதல் தர்மம். உன்னுடைய காலிலே விழுந்து சரணாகதி அடைந்து விட்டேன், என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய தர்மம் என்று சொல்லி அப்படியே காலில் விழுந்தான். ராமர் சாதாரணமாகவே ரொம்ப இளகிய நெஞ்சுடையவர். இந்த கதையை கேட்ட உடனே ராமர் சொன்னார், உடனடியா எதுவுமே யோசிக்கல, மற்றினி உரைப்பதென்னே, இனிமேல் என்ன சொல்லணும் சுக்ரீவா? வானிடை மண்ணில் உன்னை செற்றவர் என்னை செற்றார். இந்த பூலோகத்திலையும் சரி சொர்க்கலோகத்திலையும் சரி 3 உலகங்களிலும் சரி உனக்கு யார் பகைவனோ அவன் எனக்கும் பகைவன். உன்னை செற்றவர் என்னை செற்றார். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி உன்னுடைய நண்பன் யாரோ அவன் எனக்கும் நண்பன். இதுதான் நட்பு இல்லையா? நட்பு அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் கிடையாது. ஓகே, நான் உனக்கு இது கொடுக்குறேன், நீ அது கொடு. ஓகே, நான் உனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணு. அது உண்மையான நட்பு கிடையாது. உண்மையான நட்பு என்றால் இப்படி ராமர் சொல்றார் இல்லையா, தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். உன் கிளை எனது, உன் காதல் சுற்றம் என் சுற்றம், நீயே இன்னுயிர் துணைவன் என்றார். உன்னுடைய உறவினர்கள்லாம் இனிமே என்னுடைய உறவினர்கள் மாதிரி. உனக்கு யார் அன்பானவர்களோ அவர்களெல்லாம் எனக்கும் அன்பானவர்கள் என்று சொல்லி சுக்ரீவனுக்கு அபயம் கொடுக்கின்றார். சுக்ரீவன் வாயெல்லாம் பல்லு முகத்தில், ஆகா இப்பேற்பட்ட துணை நமக்கு எங்கு கிடைக்கும் என்று சுக்ரீவன் ரொம்ப மகிழ்ந்து போகிறான். இந்த இடத்துல கம்பர் என்ன சொல்கிறார் என்றால், கம்பருடைய சித்திரத்தில் சுக்ரீவன் ராமர் காலில் விழுந்து சரணாகதி செய்து விடுகின்றான்.
வால்மீகி என்ன சொல்றார் என்றால், சுக்ரீவன் ராமருடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றான். அதாவது அக்ரிமெண்ட். ஓகே, 2 அரசர்களுக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி, அக்னி சாட்சியாக அக்னியை மூட்டி அவர்கள் கையை இப்படி ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருவரும் கையை பிடித்து கொண்டு சுக்ரீவன் என்ன சொல்றான், நான் என் மனைவியை இழந்திருக்கிறேன், என் மனைவியை திரும்ப பெறுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நான் கிஷ்கிந்தையினுடைய அரசனாகி விடுவேன், எல்லா வானர சேனையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், உன் மனைவியை தேடி கண்டுபிடிப்பதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று அக்னி சாட்சியாக அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வது போல வால்மீகி காண்பித்திருக்கின்றார். அது ரொம்ப இயல்பாக இருக்கு இல்லையா? 2 அரசர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாக ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். ஆனால் கம்பர் இந்த இடத்துல ஒரு பக்தி ரசத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சுக்ரீவன் அப்படியே ராமர் காலடியில் விழுந்து சரணாகதி செய்வதாக காட்டியிருக்கிறார். அதான் இப்போ நம்ம பார்த்த இந்த சித்திரம். இதற்கு பிறகும் சுக்ரீவனுடைய மனசில் சரணாகதி செஞ்சிட்டான். இருந்தாலும் இந்த வாலி எப்பேற்பட்டவன், வாலியுடைய பலம் எப்பேற்பட்டது, இதெல்லாம் திருப்பி திருப்பி அவன் யோசித்து பார்க்கும் பொழுது, இந்த ராமரால் வாலியை கொல்ல முடியுமா? நம்ம ஏதோ திடீர்னு இவரை பார்த்து ஒரு உணர்ச்சி வேகத்தில் நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டோமோ என்று சுக்ரீவனுடைய மனதில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் அப்படி நடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய 7 மரங்கள் நிற்கிறது. அது மராமரம் என்று பெயர். மராமரம்னு ராமாயணத்தில் வருது. அது என்ன மரம் என்றால் ஆச்சா மரம். பார்த்துருக்கீங்களா? ஆச்சா மரம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப திடமாக இருக்கும் அந்த மரம். வெண்கடம்பு என்றும் அதை சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு 7 மரம் வரிசை அப்படி நின்று கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய மரம் எல்லாம் ஒரு பெரிய பூதம் மாதிரி இந்த 7 மரம் நின்று கொண்டிருக்கின்றது. அந்த 7 மரத்தை பார்க்கிறான் சுக்ரீவன். உடனே ராமர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் ஒரு பெரிய வில்லாளி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த 7 மராமரத்தையும் துளைக்கிறதெல்லாம் சாத்தியமான விஷயமா என்று கேட்கின்றார். உடனே ராமர் புன்னகை பூத்து லக்ஷ்மணனை பார்க்கிறார், புன்னகை பூக்கிறார், ஒரு அம்பை அப்படி அனாயாசமாக எடுக்கிறார் தன்னுடைய அம்பரா துணியிலிருந்து. அப்படி ஒரு மந்திரத்தை ஒரு கணநேரம் சிந்திக்கின்றார். அந்த அம்பை பூட்டின உடனே அந்த 7 மரங்களையும் அந்த அம்பு அப்படியே துளைத்து கொண்டு போகிறது. அந்த மரம் ஒன்றும் அப்படியே ஸ்ட்ரைட் லைனில் இல்லை, ஒவ்வொரு மரம் அப்படியே கொஞ்சம் 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 அப்படி இருக்கின்றது. அந்த மரத்தினுடைய பாதையை 7 மரங்களையும் துளைத்து கொண்டு கம்பர் ரொம்ப அற்புதமாக அதை சொல்கிறார். அந்த அம்பு 7 மரத்தை துளைக்கணும் என்று ராம பாணத்தினுடைய சங்கல்பம். அதனால 7ன்னு என்னெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த அம்பு போச்சான். 7 உலகங்களுக்கும் அந்த அம்பு போயிற்று. அதுக்கப்புறம் 7 பர்வதங்கள், சப்த பர்வதங்கள் என்று பெயர், 7 பர்வதங்கள், அது ஒன்னொன்னையும் போய் அப்படியே தொட்டுட்டு 7 கடல்களையும் அப்படியே அதை அணைத்து கொண்டு உடனே இந்த அம்பு 7ன்னு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் போய் இப்படி டச் பண்ணும் போல இருக்கு என்று 7 முனிவர்களுக்கு கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டுதான். 7 வித்யாதரர்கள், 7 கந்தர்வர்கள், இவர்கள்லாம் அடுத்து நம்ம கிட்ட வரும் போல இருக்கு என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுதே இப்படி எல்லா 7ஐயும் தீண்டி அந்த அம்பு ராமருடைய அம்பரா துணியில் அழகாக உட்கார்ந்து கொண்டார். பார்க்குறான் சுக்ரீவன், பிரமிச்சு போயிட்டான். என்னடா இது, என்னெல்லாமோ வில்லாளிகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்படி ஒரு வில்லாளியை நம்ம பார்த்ததே இல்லையே என்று அவர்கள் மறுபடி அப்படி போய்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போ வாலி இவன் மதங்கருடைய ஆசிரமத்தில் இருக்கான், வாலி கிஷ்கிந்தை நகரத்தில் இருக்கான். இந்த காட்டு பாதையூடாக வாலி இருக்கிற இடத்துக்கு போகணும் இல்லையா? அப்போ தானே வாலியை வதம் செய்ய முடியும். வாலியை வதம் செய்வேன் அப்படின்னு ராமர் வெளிப்படையாக சொல்லலை இதுவரைக்கும், இனிமே சொல்ல போறார். ஆனால் சரணுனை புகுந்தேன் என்னை தாங்குதல் தர்மம் அப்படின்னு சொன்ன உடனேயே ராமர் என்ன சொன்னார்? உனக்கு பகைவன் எனக்கும் பகைவன் சொல்லிட்டார் இல்லையா? அப்போ எந்த அரசனாக இருந்தாலும் தன்னுடைய பகைவனை அழிக்க வேண்டும்னு தானே விரும்புவான். சுக்ரீவனுடைய பகைவன் யார்? வாலி. அதனால வாலியை அழிப்பேன் அப்படிங்கிற அந்த ராமருடைய ஒரு ப்ராமிஸ், அது இம்ப்ளைடு. அதைத்தான் சுக்ரீவன் மனதில் நினைத்து கொண்டே இருக்கின்றான். அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பெரிய
ஒரு எலும்பு கூடு, இந்த டைனோசர் எலும்பு கூடெல்லாம் இருக்குமே, அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு பெரிய எலும்பு கூடு ஒரு மலை மாதிரி அங்கே விழுந்து கிடக்கிறது. இது என்ன சுக்ரீவா, இந்த காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு பெரிய எலும்பு கூடு இருக்கே, ஓ அதுவா என்று சொல்லி அந்த கதையை சுக்ரீவன் சொல்ல ஆரம்பிக்கின்றான். என்ன கதைன்னா, இது ஒரு வாலி கதை தான். முன்பொரு காலத்தில் துந்துபி துந்துபி என்று ஒரு அரக்கன் இருந்தான். துந்துபின்னா என்ன, அது ஒரு வாத்தியத்தினுடைய ஒரு பெயர், கொம்பு வாத்தியம் என்று சொல்வார்கள் இல்லையா. அவன் வந்து ஒரு எருமை மாட்டு வடிவம் கொண்டவன். அவன் பேசினாலே அந்த துந்துபியினுடைய ஓசை போல இருக்கும். அதனால அவனுக்கு துந்துபி என்று அப்படி ஒரு பேர் ஏற்பட்டது. அவன் ஏதோ வரங்களை எல்லாம் பெற்று அவனுக்கு அகம்பாவம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. ஒரு பெரிய ஒரு எருமை மாடுன்னா அந்த எருமை மாடு சும்மா இருக்காது, அங்கே இங்கே போய் ஏதாவது சில்மிஷம் பண்ணிக்கொண்டே இருக்கும் இல்லையா. இவன் வந்து ஒரு பெரிய ராட்சச எருமை மாடு. அதனால் இவன் இவ்வளோ வரங்களை எல்லாம் பெற்று யாரு கூடயாவது சண்டை போடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு திணவை எடுத்துக்கொண்டே இருந்ததான். உடனே அவன் நேராக கடலுக்கு போனான். சமுத்திரராஜன் கிட்ட சொன்னான், ஏ கடலே கடலே, என்ன சும்மா நீ ஆரவாரம் செய்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு சக்தி இருந்ததுன்னா என்னோட வந்து சண்டை போடு, நான் துந்துபி வந்திருக்கேன். உடனே சமுத்திரராஜன் மேலே எழுந்து வந்தான். கடல் அரசன் நான் இந்த உலகத்துக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கடலாக இருக்கின்றேன். உன்னோட சண்டையெல்லாம் என்னால் போட முடியாதுப்பா, நீ பெரிய பலசாலி தான், அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே எனக்கு யாரு கூடயாவது சண்டை போட்டாகணும், சொல்லு, யார் கூட நான் சண்டை போட முடியும். உடனே சமுத்திரராஜன் சொன்னான், நீ வந்து நேராக நீ இமயமலைக்கு போ, ஹிமவான் என்ற இமயமலையினுடைய தெய்வம், அவனோட தான், அவனை மாதிரி ஒரு ஆளோட தான்ப்பா நீ சண்டை போடணும் என்ற. உடனே அவன் நேரே இமயமலைக்கு போய் தன்னுடைய கொம்புகளால் அந்த இமயமலையை முட்டி மோதி, ஹிமவானே வெளியே வா, நான் உன்னோடு சண்டையிட வேண்டும், ஹா ஹூ அப்படின்னு கத்துறான். உடனே அந்த ஹிமவான், ஹிமாலயமே ஒரு தெய்வ ரூபத்தில் இருக்குது, அதுதான் ஹிமவான். அவனுடனே வெளியே வந்து, துந்துபி, நான் வந்து உலகத்திலேயே பெரிய மலை அரசன், உங்களோட சண்டை போடுறதெல்லாம் என்னுடைய இயற்கைக்கு மாறானது. சரி, நீ பெரிய பலசாலி தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ சண்டை போட வேண்டியது எங்கிட்ட கிடையாது. அங்கே வாலின்னு ஒருத்தன் இருக்கான் கிஷ்கிந்தையில், நீ நேரம் அங்கே போ, அவனை வந்து நீ போருக்கு அறைகூவு, அவன் தான் நீ சண்டை போடுறதுக்கு சரியான ஆள் என்றான். இந்த துந்துபிக்கு ஏற்கனவே 2 பேர்கிட்ட போய் சண்டை போடலை அப்படின்னு ஒரு பெரிய ஆத்திரம். அதனால் அவன் நேரம் அங்கேருந்து கிளம்பி அப்படியே கிஷ்கிந்தைக்கு வருகிறான். கிஷ்கிந்தையில் வாலி நல்ல சுகமாக குரட்டை விட்டு உறங்கி கொண்டிருக்கின்றான். வாலி வாலி வெளியே வா அப்படிங்கிறான். வாலி தூக்கம் கலைகிறது. யார் அவன் என்னுடைய தூக்கத்தை கலைப்பவன் அப்படின்னு அந்த பாதி தூங்கி எழுந்த கண்களோடவே வாலி வெளியே வரான். துந்துபியை பார்க்கிறான். என்னுடன் சண்டையிடு அப்படிங்கிறான். என்னடா, என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பி சண்டை போடவே கூப்பிடுகிறாயா அப்படின்னு வாலி தன்னுடைய பலத்தையெல்லாம் பிரயோகித்து கடும் சண்டையிடுறான் துந்துபி கிட்ட. துந்துபி நிலை குலைந்து போயிடுறான். அப்போ வாலி ஏற்கனவே தூக்கத்திலேருந்து எழுப்பின ஆத்திரம், அதனால் அந்த துந்துபியினுடைய காலை பிடித்து சுழற்று சுழற்றி அப்படியே தூக்கி எரிகின்றான். அப்படி தூக்கி எரியும் பொழுது அங்கே மதங்க முனிவர் காலங்காத்தால் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்படியே தன்னுடைய ஆசிரமத்து முன்னால் வந்து நிற்கிறார். தோப்புன்ற ஒரு பெரிய எருமை உடம்பு வந்து அங்கே அப்படியே கீழே விழுகிறது. எல்லாம் ஒரே ரத்தம், சதையெல்லாம் பிஞ்சு போய் ஒரு எருமை, ஒரு பெரிய ராட்சச எருமை அங்கே வந்து விழுகிறது. எவன்டா அவன் எருமை அப்படிங்கிறார் மதங்க முனிவர். ஒரு எருமையை கொண்டு இப்படி போட்டிருக்கான். யார் இந்த எலும்புக்கூடை இங்கே வீசி எறிந்தானோ அவன் இந்த சுற்றுப்புறத்தின் எல்லைக்கு வந்தாலே அவனுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து சாவான் அப்படின்னு ஒரு சாபத்தை போட்டுறார் மதங்கர். உடனே வாலி வந்து துந்துபியை காலி பண்ணிட்டோம் அப்படி என்று ஒரு மிதப்போட அவனுடைய அரண்மனைக்கு போகும்பொழுது அந்த கானகத்தில் இருக்கின்ற ஒற்றர்கள் எல்லாம் வந்து வாலி கிட்ட சொல்கிறார்கள், வாலி உனக்கு இப்படி ஒரு பெரிய சாபம் கிடச்சிருதுப்பா, நீ வந்து அரக்கனோட சண்டை போட்ட ஒரு வேகத்தில் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுகிறோம் என்று தெரியாமல் இப்படி வீசி எறிந்து விட்டாய் அப்படின்னு. உடனே சரி பரவாயில்ல, உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருக்குது, அங்கே என்னால் போக முடியும், இந்த ஒரு இடத்துக்கு நான் போகாட்டா என்ன என்று வாலி இருந்து விடுகின்றான். ஆனால் அந்த முனிவருடைய சாபம்தான் இப்பொழுது சுக்ரீவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பான கவச்சமாக இருக்கிறது. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பார்வை பார்க்கிறான் ராமரை சுக்ரீவன். அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் என்றால், இப்பேற்பட்ட துந்துபியை வந்து
வாலி சுழற்றி அடிச்சிட்டானே, அவன் எப்பேற்பட்ட பலசாலி, உன்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? நீ பார்த்தா வாலியாவது ஒரு பெரிய வானரன், பார்க்குறதுக்கே அவன் அவ்வளோ பெரிய ஆகிருதி பயங்கரமாக இருக்கும். நீ வந்து ஒரு ராஜகுமாரன் மாதிரி கையிலே வில் எடுத்து கொண்டிருக்கின்றாய். இந்த அளவுக்கு செய்த வாலியை உன்னால் சம்ஹாரம் பண்ணத்தான் முடியுமா என்பது போன்ற ஒரு எதிர்பார்ப்பான பார்வையோட ராமரை பார்க்கின்றான் சுக்ரீவன். உடனே ராமர் லக்ஷ்மணனை மறுபடி பார்க்கிறார், புன்னகை பூக்கிறார். உடனே கம்பர் என்ன சொல்றார்? கம்பருடைய சித்திரத்தில் லக்ஷ்மணன் தன்னுடைய கட்டை விரல் நுனியினால அப்படி அந்த எலும்பு கூட லேசா அப்படி அப்படி இந்த ஒரு ஷட்டில் காக்கை வந்து எப்படி அப்படி தட்டி விடுவாங்க, அப்படி தட்டி விடுகிறான். அந்த எலும்பு கூடி எங்கேயோ போய் விழுகிறது. இந்த லக்ஷ்மணனுடைய வலிமையை பார்த்து சுக்ரீவன் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறான். இது வால்மீகத்தில் வந்து ராமரே தன்னுடைய கட்டை விரலால் அந்த எலும்பு கூட்டை எற்றியதாக வால்மீகி எழுதுகிறார். ஆனால் கம்பர் பார்த்தார், இந்த மாதிரி சில்லற வேலைக்கெல்லாம் நம்ம என்னத்துக்கு ராமரை கஷ்டப்படுத்தணும் என்பதாக லக்ஷ்மணன் தன்னுடைய கட்டை விரலால் அதை எற்றினான் என்பதாக சற்று கதையை மாற்றி, லக்ஷ்மணனுக்கே இப்பேற்பட்ட சக்தி இருந்ததுன்னா ராமருக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும் என்று சுக்ரீவன் எண்ணிக்கொள்வதாக மாற்றி இருக்கின்றார். உடனே சரி, உடனே ராமர் சொல்றார், என்னப்பா அவனுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்துதா? ஆஹா, இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் சந்தேகப்படுவேனா? பிறகு எதற்கு தாமதம்? நீ போய் கிஷ்கிந்தைக்கு சென்று வாலியை போருக்கு அறைகூவு அப்படிங்கிறார். உடனே சுக்ரீவன் போறான், கிஷ்கிந்தையினுடைய எல்லைக்கு போய் நின்று, வாலி வாலி, நீ தைரியசாலி என்றால் வெளியே வா, என்னுடன் போரிடு அப்படிங்கிறான். அந்த ஊரில் இருக்கிற வானர மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், யாரா இவன் சுக்ரீவன், இவன் எங்கே இருந்தான்னே தெரியல இவ்வளவு நாளா, ஏதோ அந்த மதங்க முனிவருடைய மலை பக்கத்தில் தான் இருந்தான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி வந்து போருக்கு அறை கூறுகிறானே, என்ன ஆச்சு, என்ன விஷயம் என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கும் பொழுது இந்த ஒலி வாலியினுடைய செவியிலே விழுகின்றது. பெரும் கோபத்தோட வாலி அப்படியே கிளம்பி வருகின்றான். அப்படி வரும்பொழுது வாலியினுடைய மனைவி தாரா என்று பெயர், அவளுக்கு தாரை என்று தமிழிலே சொல்வார்கள். அவள் வந்து வாலியினுடைய காலிலே விழுந்து அவனை வந்து தடுக்கிறாள். சுவாமி, நீங்கள் வந்து இப்படி கோபப்பட்டு போருக்கு போக வேண்டாம். உடனே வாலி அவள்கிட்ட, ஏன் இப்படி சொல்கின்றாய்? இந்த சுக்ரீவன் நான் துரத்துறேங்கிறதுக்காக எப்படியெல்லாம் பயந்து ஓடினவன், இவ்வளவு நாள் என் கண்ணில் படாமல் மறைஞ்சிருந்தான். அந்த துரோகியை, கோழையை எப்படியாவது காலி பண்ணணும்னு நான் அப்பையிலிருந்தே நினைத்து கொண்டிருக்கின்றேன். வசமா வந்து இப்பொழுது போருக்கு கூப்பிடுகின்றான். ஏன் என்னை இந்த போருக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறாய் அப்படின்னு உடனே தாரை சொன்னாள், இல்லை இல்லை, நீ கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நீ ஒரு பெரிய அரசன், கிஷ்கிந்தையினுடைய அதிபதி, வானரராஜன். இவ்வளவு நாள் மறைந்திருக்கின்ற எதிரி திடீர்னு வந்து உன்னை போருக்கு கூப்பிடுகிறான் என்றால் அவன் சாகணும் என்பதற்காக உன்னை போருக்கு கூப்பிடுவானா? நீ சிந்தித்துப்பார். சரி, என்ன என்று கேட்கின்றான். அப்ப தாரை சொல்கின்றாள், அவன் வந்து 2 ராஜகுமாரர்களுடைய சிநேகம் அவனுக்கு கிடைத்திருக்கிறதாம். அந்த மலைச்சாரலிலே போய் வந்து அந்த ஒற்றர்கள் எல்லாம் என்னிடத்தில் சொன்னார்கள். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அயோத்தியின் ராஜகுமாரர்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய துணை கிடைத்திருக்கிறது. ஏதோ அவன் வந்து உன்னை போருக்கு கூப்பிடுறான் என்பதனால விட்டுவிடு, நீ அவனுடன் போய் சண்டை போட வேண்டாம் என்கின்றாள். உடனே வாலி சொல்கின்றான், ஓ, அயோத்தி ராஜகுமாரனா? எனக்கு தெரியும், அவன் ராமன் என்று இக்ஷாகு வம்சத்தில் பிறந்த பெரிய ராஜகுமாரன். அவனெல்லாம் போயும் இந்த சுக்ரீவன் ஒரு பிச்சைக்கார பைய, கோழை, எனக்கு பயந்து போய் ஒரு காட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனுடன் ராமன் சிநேகம் செய்வானா? இது வாலியினுடைய அகம்பாவம். அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், தன்னை மாதிரியே ராமன் இருப்பான் போல இருக்கு. அப்பேற்பட்ட ராமன் வந்து சும்மா சாதாரண ஆட்கள் எல்லாம் மதிக்க மாட்டான். ராமன்னா ராமனுடைய கெத்து என்ன, அவன் வந்து இன்னொரு பெரிய ராஜாவோட தான் அவன் நட்பு பூழ்வான். இந்த மாதிரி சுக்ரீவன் மாதிரி ஆட்களெல்லாம் அவன் கண்டுக்கவே மாட்டான் என்று வாலி மனதிலே நினைத்து கொண்டிருக்கின்றான். சொல்கின்றான், அதனாலலாம் ஒன்றும் நடக்காது, நான் போருக்கு போகிறேன் என்று தாரையினுடைய அந்த பேச்சை உதாசீனம் செய்துவிட்டு மறுபடி போகிறான் போருக்கு. போன உடனே ராமர்
ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்றிருக்கின்றார். நீ 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 போர் செய், நான் வாலியை வதம் செய்வேன். போர் நடக்கிறது பயங்கரமா. இந்த மல்யுத்தத்தில் உள்ள விதவிதமான அந்த குஸ்தி என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மல்யுத்தத்தினுடைய விதவிதமான பிரயோகங்களை எல்லாம் அந்த அந்த போரிலே அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது சிம்மகதி, சிங்கம் சண்டையிடும் போது எப்படி இருக்கும் அப்படியே நீங்கள் பார்த்துருக்கலாம், டிஸ்கவரி சேனல்லாம் காமிப்பாங்க. கஜகதி, யானைகள் சண்டையிடும் போது எப்படி இருக்கும். வியாக்ரகதி, புலிகள் சண்டை போடும்போது எப்படி இருக்கும். கோமூத்திரகதி என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பசுமாடு மூத்திரம் பெய்யும் பொழுது அது ஒரு விதமான வளைவாக சென்று அது மூத்திரம் பெய்யுமா. அது போன்ற ஒரு குஸ்தி சண்டையில் ஒரு பிரயோகம் இருக்கின்றது, கோமூத்திரகதி என்று. இதையெல்லாம் வர்ணிக்கிறார் வால்மீகி. இப்படிப்பட்ட விதவிதமான பிரயோகங்களை காண்பித்து அவர்கள் மல்யுத்தம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது சுக்ரீவனுக்கு என்னடா ஆச்சுன்னு இங்கே ராம பானம் வரும். இந்த 7 மரத்தெல்லாம் துளைச்சிட்டு போன பானத்தை காணுமே, அங்கே இங்கே பார்க்குறான், இன்னும் காணும். வாலி குத்துன்னு குத்தி கொண்டே இருக்கின்றான் சுக்ரீவனை. ஏறக்குறைய உயிர் போகிற நிலைமை ஏற்பட்ட உடனே சுக்ரீவன் பயந்து அப்படியே ஓடி வரான். ஓடி வந்து ஓடி போ கோழையே அப்படின்னு கத்தனான் அங்கிருந்து வாலி. சுக்ரீவன் பதன்னு ஓடி வந்து அப்படியே அந்த காட்டுக்குள்ளே மரங்களுக்குள்ளே மறைந்து வந்து ராமர் நின்றுருக்கிற இடத்துல வந்து அப்படியே காலில் விழறான். ராமா, என்னை இப்படி கவுத்துட்டியேப்பா, உன்னுடைய பானம் வரும் என்று நான் என்னெல்லாமோ கொஞ்சம் சண்டை போட்டு முயற்சி செய்தேன், இப்படி என்னை கைவிடலாமா ராமா அப்படின்னு உடனே ராமர் சொன்னார், சுக்ரீவா கொஞ்சம் அமைதி. நான் வாலியை பார்த்தது கிடையாது. நீங்கள் 2 பேரும் உங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கின்றது என்றால், நீங்கள் அப்படி சண்டை போடும்போது யாரு வாலி யாலி சுக்ரீவன்னே எனக்கு தெரியலையேப்பா. நான் தவறுதலாக அம்பை விட்டு வாலிக்கு பதிலாக அது உன்னை பதம் பார்த்திருந்தால் அப்படின்னு உடனே, ஓ அப்படி ஒன்று இருக்கா என்று சுக்ரீவன் யோசிக்கின்றான். உடனே சொல்கிறான், இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே ராமா, நீ ஒரு விவேகி. வேற யாராவது ஒரு ஆள் இருந்தால் நம்மளை அம்பு விடத்தானே சொன்னான், அம்பை விடுவோம், நமக்கு என்ன போச்சு என்று அம்பு விட்டிருப்பான். என் பேரில் எப்பேற்பட்ட கருணை உனக்கு என்று சொல்லி நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேனே என்று சொல்ல உடனே மறுபடியும் லக்ஷ்மணனை பார்க்கின்றார். அதுக்குள்ளே லக்ஷ்மணன் அங்கே ஒரு பெரிய மாலை கட்டி கொண்டிருக்கின்றான். அங்கே காட்டிலே வளர்ந்த கஜபுஷ்பி என்கின்ற ஒரு கொடி, அந்த கொடியில் நல்ல அழகழகான மலர்கள், அந்த கொடியே வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அதை வைத்து ஒரு பெரிய மாலையை கட்டி அதை வந்து சுக்ரீவனுடைய கழுத்தில் சுற்றி போட்டு விடுகின்றான். நீ சண்டை போடும்போது இந்த மாலை அணிந்திருப்பவன் தான் சுக்ரீவன் என்று தெளிவாக தெரியும், மறுபடி போருக்கு போ என்று சொன்ன உடனே மறுபடி சுக்ரீவன் போய் அறை கூவுகின்றான். வாலிக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. என்னடா இது, இப்போ தான் தப்பிச்சு ஓடி போனேன், மறுபடி போருக்கு வருகிறாயா, உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு இப்பொழுதும் தாரை அவனை தடுக்கிறாள். நான் அப்பொழுதே சொன்னேன், நீங்கள் கேட்கவில்லை. இவ்வளவு தூரம் அவன் ஏறக்குறைய உயிர் போய்விடும் என்ற நிலையிலே கூட போய்விட்டு இப்போ திரும்பி வருகிறானே, இப்போவாவது கொஞ்சம் சிந்தியுங்கள் நாதா, அவனுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய துணை இருக்கின்றது என்ற உடனே அவளை உதாசீனம் செய்துவிட்டு வாலி அப்படியே போகிறான். ஏனென்றால் எப்பேற்பட்ட ஒரு வரபலம் உடையவனானாலும் அவனுடைய தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் இல்லையா. வாலி போருக்கு வருகின்றான். மறுபடி வாலி சுக்ரீவ யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் சுழன்று மறுபடி அவர்கள் யுத்தம் செய்யும் பொழுது ராமபாணம் அப்படியே வந்து வாலியினுடைய மார்பிலே பாய்கிறது. நிலை குலைந்து போகிறான் வாலி. அந்த பாணம் எப்படி வாலியினுடைய மார்பில் பட்டது அப்படிங்கிறதுக்கு சொல்றார். காரும் வார்சுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊசியில் சென்றது அப்படிங்கிறார். எப்படி இருக்கு, நல்ல கனிந்து போன ஒரு வாழைப்பழத்தில், காவெட்டா இருக்கிற வாழைப்பழம் இல்லையா, காரும் வார்சுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊசியில் சென்றது. அப்படியெல்லாம் கனிஞ்சு கொழன்னு இருக்கிற வாழைப்பழத்துக்குள்ள ஒரு ஊசி எப்படி போகுமோ அவ்வளவு எளிதாக அந்த ராமபாணம் அப்பேற்பட்ட மலை போன்ற வாலியினுடைய மார்பிலே சென்று தைத்தது. அப்படியே வாலி நிலை குலைந்து போய் கீழே விழுந்துட்டான். உடனே சுக்ரீவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வாலி அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறான். உடனே அந்த மரத்தின் மறைவிலிருந்து ராமர் பார்க்கிறார். சரி, வாலி வீழ்ந்து விட்டான், ஆனால் இன்னும் அவனுடைய உயிர் போகலை.
இந்த உயிர் போகிற திசையில் நம்ம சும்மா அவனை விட்டுடக்கூடாது. ராமபாணத்தை எய்ததோடு நம்முடைய கடமை முடிந்து விடவில்லை, வாலிக்கு தரிசனம் கொடுக்கணும் என்று ராமன் யோசித்து கொண்டே அங்கிருந்து வர முற்படும் பொழுது வாலி அப்படியே பார்க்குறான். அந்த அம்பை பார்க்கிறான் ஒரு தடவை. என்னுடைய மார்பை இப்படி துளைக்கக்கூடிய அம்பை யார் எழுதியிருப்பான்? அந்த அம்புல ராம என்கின்ற பேர் இருக்கின்றது. அந்த காலத்தில் வீரர்கள் அம்பு விடும் பொழுது அந்த அம்பில் அவர்களுடைய பேர் இருக்குமா? எப்படி இன்றைக்கு மிசைல் எல்லாம் போகும்போது அந்த மிசைலில் அது எந்த நாட்டை சேர்ந்தது, அதனுடைய கொடியெல்லாம் இருக்கிறது இல்லையா? அதுபோல அந்த அம்பிலே ராம என்கின்ற பெயர் இருப்பதை பார்க்கின்றான். என்ன பார்த்தான் அப்படிங்கிறார். உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கு மருந்தினை இராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். இராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். ராம என்கின்ற அந்த நாமத்தை பார்க்கின்றான். எப்பேற்பட்ட நாமம் அது! மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை, இந்த 3 லோகங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய மந்திரம், தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை என்றான். அற்புதமான சொல்லாட்சி கம்பனோடது. இந்த நாமத்தை சொன்னால் என்ன கிடைக்கும்? பொதுவாக நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இறைவனை வழிபட வேண்டும் என்றால் இது கிடைக்கும், அது கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், இது வீரம் கிடைக்கும், எல்லாம். இங்கே என்ன கிடைக்கும்னா தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. யார் ராமநாமத்தை சொல்கிறானோ ராமன் தன்னையே அவருக்கு தந்து விடுவான். நான் என்ன அர்த்தம்? 2 விதத்தில் அதை நாம் புரிந்து கொள்ளலாம். ராமன் எப்பொழுதும் இந்த ராமநாமத்தை சொல்பவருக்கு பாதுகாப்பாக இருப்பான், அல்லது அந்த ராமநாமத்தை விடாமல் உள்ளன்புடன் கூறிக்கொண்டிருப்பவன் ராமன் போலவே ஆகிவிடுவான். ராமன் தன்னையே தருவான்னா என்ன அர்த்தம்? இன்று காலையில் பார்த்தோம், ராமன்னா யாரு? நற்குணக்கடல். ராமருடைய குணங்களையெல்லாம் பார்த்தோம். ராமாயணம் முழுதுமே ராமர் எப்பேற்பட்டவர்? வீரர், கருணையுள்ளவர், சத்தியத்தில் தவறாதவர், தர்மத்திலிருந்து பிசகாதவர். இந்த எல்லா குணங்களும் ராமநாமத்தை சொல்பவனுக்கு வரும். தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை, இந்த பிறவி பிணியிலிருந்து, இந்த பிறவி பிணி என்கின்ற நோயை தீர்க்கக்கூடிய மருந்து பெயர்பட்ட ராமநாமத்தை கண்களில் தெரிய கண்டான். முதல்ல ராமநாமத்தை பார்க்கின்றான். அந்த ராமங்கிற அந்த பேரை பார்த்து, ஓ இது ராமபாணம் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே அப்படியே ராமரும் லக்ஷ்மணர்களும் அவன் முன்னால், ராமரும் லக்ஷ்மணரும் அவன் முன்னால் நிற்கிறார்கள். முதல்ல ராமநாமம், அதுக்கப்புறம் ராம தரிசனம். பிறகு வாலியிடத்தில் இந்த ராமநாமம் பட்ட பிறகும் அவன் அப்பேற்பட்ட ஒரு வீரன், தன்னுடைய ஒரு வீரத்து மேலே எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்திருந்தவன். அதனால் ராமரை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறான். இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ராமனுடைய அம்பு இப்படி விழுந்திருக்கே. வாலியினுடைய குற்றச்சாட்டு வால்மீகத்திலையும் கம்பன்லையும் ரொம்ப விஸ்தாரமாக இருக்குது. ஆனால் துளசிதாசர் ஹிந்தி மொழியில் ராமச்சரித்த மானஸ் ஒரே ஒரு பாட்டு தான் எழுதியிருக்கார். ஏன் இப்படி என்னை கொன்றாய் வாலி கேட்டான். அதுக்கு ராமர் என்னமோ பதில் சொன்னார். அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அப்புறம் அவ்வளோதான், வாலி ஜனமு ஜனமு முனி ஜத்தனு கராஹி அந்த ராமு கஹி ஆவத்து நாஹி அப்படிங்கிறான். ஜென்ம ஜென்மங்களாக முனிவர்கள் எல்லாம் தவம் செய்கிறார்கள், கடைசி நேரத்தில் உயிரை விடும்போது ராமநாமம் வாயில் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படி கூட அவர்களுக்கு அது நடக்கிறதில்லை. ஆனால் இங்கே நான் இப்போ உயிரை விட போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ராமநாமத்தை பார்த்து விட்டேன், ராமனான உன்னையே பார்த்துட்டேன், இதுக்கு மேலே வேறு எனக்கு என்ன பாக்கியம் இருக்குது? அவ்வளோதான். இல்லை, துளசிதாசருடையது ஒரு பெரிய பக்தி காவியம். இப்படி சொல்லிவிட்டு வாலிக்கு மோட்சம் கிடைச்சிட்டு முடிச்சிட்டார் துளசிதாஸ். ஆனால் கம்பர் இந்த இடத்துல, கம்பரும் சரி வால்மீகியும் சரி, தர்மங்களை எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு தர்ம விவாதத்தை அந்த இடத்துல அவர்கள் காட்டுகிறார்கள். வாலி ஆரம்பிக்கிறான், என்னெல்லாம் பேசுகிறான் வாலி, அபரிமிதமாக பேசுகிறான்.
கோயியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் உடைமை என்றோ. கோயியல் தர்மம், ராஜ தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கே. ஒரு அரசன் சும்மா போய் இப்போ பார்க்குறவன் மேலெல்லாம் அம்பு விட்டுற முடியுமா? அப்படி கொண்டுட முடியுமா? அதுக்கு முந்தி யோசிக்க வேண்டாமா? ஒருவன் என்ன குற்றம் செய்தான், அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், இதெல்லாம் ராஜ தர்மம் இல்லையா? இந்த உங்களுடைய குலத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய். இப்படி குற்றம் சாட்டும் போதும் அந்த ராமனுடைய அழகு அவனுடைய மனதை வசீகரிக்கின்றது. ஓவியத்தெழுத ஒன்னா உருவத்தாய் உடைமை என்றோ. அப்படி ராஜ தர்மம் எல்லாம் தெரிந்தவன் இல்லையா நீ? எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. ஆவியை, ஜனகன் பெற்ற அன்னத்தை, அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. உன்னுடைய தேவியை நீ பிரிந்து விட்டாய் என்று நான் கேள்விப்பட்டேன். ஒரு அரக்கன் உன்னுடைய தேவியை கவர்ந்து சென்று விட்டான். அந்த தேவியை பிரிஞ்ச சோகத்தில், விரகத்தில் உனக்கு ராஜ தர்மம் எல்லாமே மறந்து போச்சு போல இருக்கு. திகைத்தனை போலும் செய்கை. அதனால உனக்கு யார் குற்றவாளி, யாருக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும், கொடுக்கணும், எல்லாம் மறந்து போச்சு. திகைத்தனை போலும் செய்கை. என்னமோ குழம்பி போய் என் மேலே இப்படி அம்பை விட்டு விட்டாயே. அப்புறம் சொல்றான், அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குறக்கின தரசை கொல்ல மனுநெறி கூறிற்றுண்டோ. உனக்கு யார் தீமை செய்தார்கள்? நான் தீமை செய்தேனா? வானரர்கள் உனக்கு ஏதாவது தீங்கு செய்தார்களா? அரக்கன், ஒரு அரக்கன் உன்னுடைய மனைவியை கவர்ந்து கொண்டு போய்விட்டான். ஒரு அரக்கன் ஒரு தீமை செய்தால் அதற்கு குறக்கனை கொல்ல வேண்டும் என்று ஏதாவது, குறக்கன் என்றால் இந்த இடத்துல குரங்கு, அப்படி ஏதாவது இதுதான் நீ கற்ற நீதி நூல்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதா? இரக்கம் எங்கு உகுத்தாய், என் பால் எப்பிழை கண்டாயப்பா. என்னிடத்தில் என்ன பிழையை கண்டால்? பறக்கழி இது நீ பூண்டால் புகழையார் படிக்கற் பாலார். ராமன் என்கிற நீயே இப்படி ஒரு தீய செயல்களை செய்தால் அப்புறம் நல்ல செயல்களை உலகத்தில் யார் செய்வார்கள்? ரொம்ப பிரமாதமாக ஒரு பெரிய தர்மவான் மாதிரி பேசுகிறான் வாலி இந்த இடத்துல. சொல்கிறான், கூட்டொருவரையும் வேண்டா கொற்றவ. கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ. நீ சுக்ரீவனிடத்திலே கூட்டு சேர்ந்திருக்கின்றாய் எனக்கு தெரிகிறது. ஏன்னா அதனால தான் நான் சுக்ரீவனோட சண்டை போடும்போது நீ அம்பை விட்டு இருக்கின்றாய். உனக்கு என்னத்துக்குப்பா கூட்டெல்லாம்? உன்னுடைய ஒரு பானத்தினாலேயே அண்ட சராசரங்களையும் நீ அழித்து விட மாட்டாயா? கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ. பெற்ற தாதை பூட்டிய செல்வம் அங்கே தம்பிக்கு கொடுத்து போந்து. ஆனால் நீ ஒரு வினோதமான ஆளாக தெரிகின்றாய். அங்க உன்னுடைய தேசத்தில் உன்னுடைய அப்பா உனக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜ்யத்தை அவருடைய சத்திய வாக்கை காப்பாற்றுகிறேன்கிற பெயரில் உன்னுடைய தம்பிக்கு கொடுத்து விட்டு வந்து விட்டாய். நீதான் மூத்தவன், நீதான் ராஜாவா இருக்கணும். ஆனால் தம்பிக்கு உன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்ட. இந்த மாதிரி ஏதோ பண்ணணும் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை போல இருக்கு. நாட்டொரு கருமம் செய்தாய். நாட்டில் அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்ட. இப்போ காட்டுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீ யோசிக்கிற போல இருக்கு. நம்பிக்கை வரசை நல்கி காட்டொரு கருமம் செய்தாய். இது என்னப்பா இது? ஒவ்வொரு இடத்துலையும் போய் அங்கே அண்ணனை காலி பண்ணிட்டு தம்பிக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும், இப்படியெல்லாம் நீ ஆரம்பிச்சிருக்கியா? வீரமன்று விதியன்று மெய்மையின் வாரமன்று நின் மண்ணினுக்கு என்னுடல் பாரமன்று பகையன்று பண்பொழிந்து ஈரமன்று இது என் செய்தவாறு. நீ உன்னுடைய செயல் இது என்ன வீரமா? விதியன்று இது தர்மம் விதித்த கொள்கையா? செய்கையின் வாரமன்று. ஒரு செயல் செய்பவன், முறை தவறாமல் செயல் செய்யக்கூடியவன், அவன் செய்கின்ற ஒரு செயலாயது. நின் மண்ணிற்கு என் உடல் பாரமன்று. இந்த உலகம் முழுவதற்கும் தலைவன் நீ, ராஜாதி ராஜன். என்னென்னமோ ஜீவராசிகள்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறது. வாலின்னு ஒரு வானரன் இங்கே கிஷ்கிந்தையில் அரசனாக இருந்தால் உனக்கு அது என்ன, உன்னுடைய பூமிக்கு அது பாரமா? நின் மண்ணினுக்கு என் உடல் பாரமன்று பகையன்று. உனக்கும் எனக்கும் என்னப்பா பகை? பண்பொழிந்து ஈரமன்று. உன்னுடைய பண்பையெல்லாம் விட்டு விட்டு ஈரமன்று, ஒரு இரக்கம் கூட இல்லாமல் என்னை இப்படி கொன்று விட்டாயே, இது என் செய்கிறவாறு. காரி என்ன நிறத்த களங்கம் ஒன்று ஊரி என்ற மதிக்குளதாம் என சூரியன் மரபுக்கும் ஓர் தொன்மரு ஆரியன் பிறந்தாக்கினையாமரோ. இந்த நிலாவை பார்க்கும்போது நிலாவில் ஒரு களங்கம் இருக்கிறது. நிலா அப்படியே வெண்ணிலவு அழகா இருக்கு, ஆனால் அதில் கருப்பு கருப்பா ஒரு கரை இருக்கின்றது. முயல் கரை என்று அதை சொல்வார்கள். சசாங்கம்,
சம்ஸ்கிருதத்தில். சரி, முயலுக்கு இப்படி ஒரு கரை இருக்குது, ஆனால் சூரியனை பாரு எப்படி தேஜோமயமாக இருக்குது, சூரியனில் கரையே கிடையாது என்று உலகமெல்லாம் பேசிக்கொண்டிருந்தது. ஆனால் சூரிய வம்சத்தில் பிறந்து நீ இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டாய். எப்பேற்பட்ட இழிவான செயலை நீ செய்திருக்கின்றாய். புயலை பற்றும் அப்பொங்கரி போக்கியோர் முயலை பற்றுவதென்ன முயற்சியோ? ராவணன் பெரிய அரக்கன், உனக்கு கூட்டு எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் ராவணன் சாதாரண எதிரி கிடையாது. அவனை எதிர்க்க உனக்கு ஒரு கூட்டு வேண்டும் என்று நீ நினைத்தால் யார்கிட்ட நீ வந்திருக்கணும்? கிஷ்கிந்தையினுடைய அரசன் நேர எங்கிட்ட வந்து, வாலி, ராவணனோட நான் யுத்தம் செய்ய போறேன்ப்பா, நீ எனக்கு கூட்டு சேர்கிறாயா என்றளவா நீ கேட்கணும்? ஒரு பெரிய மத யானை போன்ற புயலை பற்றும் அப்பொங்கரி போக்கி, ஒரு பெரிய யானை நின்றுட்டு இருக்கு பக்கத்தில், அவ்வளோ பெரிய யானை. அந்த யானைக்கு பக்கத்தில் ஒரு குட்டியூண்டு முயல் நின்றுட்டு இருக்கு. நீ என்ன செஞ்சிருக்க? அந்த யானை ஏதோ வந்து யானைன்னு ஒன்று இருக்குங்கிறதையே கண்ணில் பார்க்காம ஒரு முயலை பிடித்து, வா நம்ம 2 பேரும் கூட்டு சேரலாம் என்பது போல சுக்ரீவனுடன் கூட்டு சேர்ந்திருக்கிறாயே, இதானா? இதுதான் உன்னுடைய விவேகமா? இதுதான் உன்னுடைய இப்படியெல்லாம் பேசுகிறான். உடனே ராமன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இது எல்லாத்தையும். உடனே ராமர் சொன்ன முதலியே, ராமர் ரொம்ப பேச மாட்டார் அப்படின்ட்டு. ராமர் சொல்றார், வீரமாவதும் இற்பிறப்பாவதும் ஈரமாவதும் இற்பிறப்பாவதும் வீரமாவதும் கல்வியின் மெயின் நெறி வாரமாவதும் மற்றொருவன் புனர் தாரமாவதை தாங்கும் தருக்கரோ. வீரம்னா என்னப்பா? இரக்கம்னா என்னப்பா? கல்வினா என்னப்பா? தர்ம நடத்தைனா என்னப்பா? நீதினா என்னப்பா? இதெல்லாம் என்னன்னா, பிறனுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டும், அவளை வந்து அபகரிக்க கூடாது என்பதுதானப்பா இதெல்லாம். நீ வந்து பெரிய வீரன், இவ்வளவு நேரம் ஏதோ ஒரு பெரிய, நீ தான் ஒரு தர்மசாஸ்திரத்தில் PhD வாங்கி இருப்பது போல இவ்வளவு தூரம் பேசினாயே, நீ செய்திருக்கின்ற செயல் என்ன? பேச்செல்லாம் பிரமாதமாக இருக்கு. உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு உனக்கு ராஜ்யத்தை தருவதற்கு உடனடியாக தயாராக இருந்த தம்பியை அவனை கொல்ல நினைத்து அவனை துரத்தி அடித்தாய். அது மட்டுமல்ல, அவனுடைய மனைவியை கவர்ந்து கொண்டாள். இந்த பிறன் மனை நயத்தல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாவம். பிறனுடைய மனைவியை கவர்வது என்பது மகா பாதகங்களிலே ஒன்று அல்லவா? அந்த மகா பாதகங்களை செய்த உன்னை நான் தண்டிப்பதில் என்ன தவறு? யாரெல்லாம் தர்மத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தண்டிப்பதை நான் என்னுடைய கடமையாக நினைத்தேன். ஏனென்றால் இப்ப ராவணன் வந்து சீதையை கவர்ந்து கொண்டு போயிருக்கிறான். ஆனால் ராட்சசர்களை அதற்கு முன்னாலேயே ராமர் வதம் செய்ய ஆரம்பித்தாயிற்று. ஏனென்றால் கானகத்துக்கு வந்தவுடனேயே ரிஷிகள் எல்லாம் ராமருடைய திருவடியிலே விழுந்து, இந்த அரக்கர்கள் எங்களுடைய தவத்தை கலைக்கிறார்கள், எங்களுக்கு பல்வேறு இன்னல்களை தருகிறார்கள் என்று சொன்ன உடனே ராமர் அவர்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கிறார். இந்த கானகத்தில் ராட்சசர்களுடைய தொல்லை இல்லாமல் செய்வேன். அப்ப என்ன பகை ராமருக்கும் ராட்சசர்களுக்கும்? தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் அதர்ம வழியிலே செல்கிறார்களோ அவர்களை அழிப்பது என்னுடைய விரதம். அதனால உனக்கும் எனக்கும் நேரடி பகை இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உனக்கும் எனக்கும் என்ன வாய்க்கால் தகராறா? அதெல்லாம் இன்றைய அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சு. ராமருடைய அரசியல் வேற மாதிரி. உனக்கும் எனக்கும் என்ன வரப்பு தகராறாப்பா? போன எலெக்ஷனில் நம்ம வந்து ஒருத்தன் கண்டபடி திட்டிகிட்டு இருந்தோம், இந்த எலெக்ஷனில் நம்ம கூட்டு சேர்ந்துருவோம், அவ்வளோதானே. இதெல்லாம் ராமருடைய அரசியல் கிடையாது. உலகத்தில் எங்கே அதர்மம் நிகழ்ந்தாலும் அதை தண்டிக்க வேண்டும் என்பது என்னுடைய விரதமானதுனால உன்னை நான் கொன்றேன், சரியா என்று கேட்டேன். உடனே இப்போ வாலிக்கு இதெல்லாம் தெரியும், ராமர் இதைத்தான் சொல்ல போறாருன்னு. இருந்தாலும் ராமரை வந்து ஏதோ திகைக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, ராமரிடத்தில் ஒரு கழிவிறக்கத்தை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பேசியிருக்கான். அவனுக்கு தெரியாதா? தப்பு செய்தவனுக்கு தெரியாதா தன்னுடைய தப்பு என்னன்னு? உடனே வாலி சொல்கிறான், அப்பொழுதும் கூட தான் செய்தது தவறு என்பதை அவன் வந்து ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. அவன் என்ன சொல்கிறான், ராமா நீ இதெல்லாம் சொன்னாய், பிறன் மனையை காப்பாற்ற வேண்டும் அப்படி இப்படின்னுட்டுலாம், ஆனால் இதெல்லாம் வந்து உங்கள் மனிதர்களுக்கு தான்ப்பா. அதெல்லாம் மனிதர்கள்லாம் இந்த மாதிரி நீதியெல்லாம் உண்டு. அதெல்லாம் எனக்கு நானே பற்றியா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நான் எவ்வளோ தூரம் பேசினேன் அந்த நீதியெல்லாம். ஆனால் நாங்கள்லாம் வானரர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வானரங்க எப்படி இருக்கும்? வானரர்கள் வந்து இஷ்டத்துக்கு மிருகங்கள்,
மிருகங்களுக்கு வந்து மிருகங்கள் உடன் பிறந்தவர்களையே கூடி பிள்ளை பெறுவது மிருகங்களில் சகஜமாக உண்டு. அதனால மானிடர்களுடைய உன்னுடைய தர்ம நெறி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வானரர்களிடத்திலே என்னிடத்திலே நீ பேசுகிறாயே, இது நீ வந்து அதாவது நீ வந்து செக்ஷன் 345 பற்றி பேசுகிற. ஆனால் அது வந்து எங்களுக்கெல்லாம் அப்ளை ஆகாது. நாங்கள் செக்ஷன் 445 வச்சுருக்கோம். அதன்படி நான் செய்ததில் எந்த தவறும் கிடையாது. இது வாலி பேசுகிறான், எவ்வளோ சாதுரியமாக பேசுகிறான் பாருங்கள். உடனே ராமர் சொல்கிறார், பொறியின் யாக்கையதோ புலன் நோக்கிய அறிவின் மேலதன்றோ அறத்தாறுதான். சரி, இதெல்லாம் நீ சொன்னப்பா வானரம் என்று சொன்னாய். ஆனால் தர்மம் என்பது உடலை சார்ந்தது கிடையாது, வெறும் இந்திரியங்களை சார்ந்தது கிடையாது. புலன் நோக்கிய அறிவின் ஆறதன்றோ அறத்தாறுதான். தர்மம் என்பது எது தர்மம் எது அதர்மம் என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த தர்ம நெறி அப்ளை ஆகும். அதுதான் அதை தீர்மானிக்கிறதே தவிர வெறும் உடலால் நான் வானரம் போல இருக்கிறேன், அதனால இந்த அறநெறியெல்லாம் எனக்கு பொருந்தாது என்று நீ சொன்னாய். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நீ எவ்வளோ தூரம் பேசின. நீ வந்து ஒரு சாதாரண வானரம் கிடையாது, ஏதோ மரத்து மேலே ஏறி வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடிய வானரம் கிடையாது. நீ வந்து எல்லா தர்ம நெறிகளையும் கற்றுணர்ந்தவன், பல்வேறு வரங்களை பெற்றவன், கிஷ்கிந்தா நகரத்தினுடைய அரசன். என்னிடத்தில் இவ்வளோ தூரம் வாதம் செய்யும் அளவுக்கு உனக்கு தர்மம் தெரிந்திருக்கிறது. பிறன் மனைவியை அபகரிக்கக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாத்தையும் உள்ள ஒரு சாதாரண தர்மம் இல்லையா? அது உனக்கு தெரியாமல் இருந்தது என்பதை நான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் என்று சொல்கிறான். ஒரு முதலை பிடித்த போது அந்த நேரத்தில் 5 அறிவு உள்ள அந்த யானை கஜேந்திரன் பரம்பொருளே என்று அழைத்து அதை காப்பாற்ற இறைவன் வரவில்லையா? இப்படி பல உதாரணங்களை சொல்கின்றார். அப்புறம் சீதாதேவி ராவணன் தூக்கி செல்லும் பொழுது ஹா ராமா ஹா லக்ஷ்மணா என்று கதறினாள். தேவர்களே, பஞ்சபூதங்களே, இயற்கை சக்திகளே, கோதாவரி நதியே, இப்படி அரக்கன் என்னை தூக்கி கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று கதறுகிறாள் சீதாதேவி. அப்போ இந்த எல்லா இயற்கை சக்திகளும் கூட ராவணனுக்கு பயந்து போய் அமைதியாக இருந்தன என்று கதை வருது வால்மீகி. அந்த அளவுக்கு பயம் ராவணன் மேலே. ஆனால் ஒரே ஒருவன் அங்கிருந்து வந்தான். ஹே ராவணா நில் என்று சொன்னான். யார் அவன்? ஜடாயு. அவன் யாரு? ஒரு பறவை. ஜடாயு என்பவன் ஒரு கழுகு. நீயாவது வானரம். வானரத்துக்கு கொஞ்சம் மனிதர்களை போல கை கால் மூஞ்சி எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு பறவை ஜடாயு. அவன் ராவணனோட வீர போர் செய்து தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தானே. ஒரு திக்கற்ற பெண் இப்படி கூக்குரல் இடும்போது அவளை போய் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த உணர்ச்சி ஒரு கழுகுக்கு இருந்ததே. இதெல்லாம் எதை காட்டுகிறதுப்பா? தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே மனுவின் நெறி புக்கவேல் அவ்விலங்கும் புத்தேளிரே. எது தகுந்தது எது தகாதது என்று மனுஷனா இருக்கிறவனுக்கே ஒருத்தன் தெரியல அப்படின்னா அந்த மனுஷன் யாரு? மிருகம். மிருகத்துக்கு சமானமா. இது தர்மசாஸ்திரத்தில் உள்ள கருத்து. ஆகார நித்ரா பயமைதுனஞ்ச சாமானியமே தத் பசுபிர் நராணாம் தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷா தர்மேண ஹீனா பசுபி சமானா. உண்பது, உறங்குவது, பயம், ஆணும் பெண்ணும் கூடி பெறுவது, இதெல்லாம் வந்து மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்கு இல்லையா? மிருகமும் சாப்பிடுகிறது, மனிதனும் சாப்பிடுகிறான். மிருகமும் உறங்குகிறது, மனிதனும் உறங்குகிறான். மிருகம் பயப்படுகிறது. எல்லா மிருகத்துக்கும் பயம் உண்டு. பெரிய பெரிய காட்டெருமையெல்லாம் கூட அதை விட வலிமையான ஒன்று வந்தால் பயப்படும். மிருகமும் கூடி பிள்ளை பெறுகின்றது, இனப்பெருக்கம் செய்கின்றது. மனிதனும் கூடி இனப்பெருக்கம் செய்கின்றான். இதெல்லாம் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் சமமாக இருக்கு. ஆனால் தர்மோகி தேஷாம் அதிகோ விசேஷா. மனிதன்கிட்ட இன்னொன்று ஒன்று கூடுதலாக இருக்கிறது. என்ன என்றால் அறிவு, சித் சக்தி, புத்தி சக்தி. அது மனிதன்கிட்ட இருக்கு. அதனால தான் அவன் வந்து இது தர்மம் இது அதர்மம் என்று பகுத்தறிகின்ற திறன் அவனுக்கு இருக்கு. ஒக்க உன்னலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே. இப்பேற்பட்ட பகுத்தறிவு திறன் இல்லாதவன் தர்மேன ஹீனா பசுபி சமானா. அவன் மிருகத்தை போன்றவன்.
இந்த தர்ம நெறியெல்லாம் யாருக்கு அந்த தர்ம அதர்மத்தை பிரித்துணர்கின்ற புத்தி சக்தி யாருக்கு இருந்தாலும் அவன் மனிதன் தான், அவன் விலங்கு கிடையாது. அதனால இவ்வளவு தூரம் என்னுடன் நீ விவாதம் செய்த நீ ஒரு சாதாரண குரங்கு கிடையாது. தர்ம நெறியை தெரிந்திருந்தும் நீ அதனை அழித்தாய். இணையதாதலின் ராமர் அற்புதமாக ஒரு கருத்தை சொல்றார். இணையதாதலின் எக்குலத்து யாவர்க்கும் வினையினால் வரும் மேன்மையும் கீழ்மையும். இப்படி இருக்கிறதுனால எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும், எக்குலத்து, நீ வானர குலம் என்று சொன்னாய், எக்குலத்து யாவர்க்கும், எந்த குலத்தில் வேணா பிறந்திருக்கட்டுமே, வினையினால் வரும் மேன்மையும் கீழ்மையும். அந்த குலத்தில் பிறந்ததினாலேயே அவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்று கிடையாது. அவன் எத்தகைய செயல்களை செய்கிறான், அவன் தர்மப்படி நடக்கிறானா அதர்மப்படி நடக்கிறானா, அதை வைத்துத்தான் மேன்மையும் கீழ்மையும், அவன் மேலானவனா கீழானவனா என்று சொல்ல முடியும். அணைய தன்மை அறிந்தும் அழித்தனை மனையின் மாட்சி, எல்லாம் தெரிந்தும் நீ இப்பேற்பட்ட பாதகத்தை செய்கின்றான். மனு நீதியான். இப்படி மனு நீதியில் தவறாத ராமன் இதெல்லாத்தையும் சொல்லி முடித்த உடனே இதுக்கு மேலே வாலிக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உடனே வாலி சொன்னான், ராமா, சரி, ஆமாம், நான் தவறு செய்து விட்டேன், எல்லாம் சரிதான். ஆனால் என் முன்னால் போரிட்டு என்னை நீ கொன்றிருக்கலாமே, ஏன் மறைந்து நின்று என் மீது அம்பெய்து கொன்றாய்? நான் ஒத்துக்கிறேன், நான் குற்றவாளி தான், நான் தவறு செய்து விட்டேன். நீ அதர்மத்தை அழிப்பதற்காக நீ அம்பெடுத்தவன், நீ என்னை கொல்றதுக்கான எல்லா நியாயமும் இருக்கு. ஆனால் ஒரு சுத்த வீரன் மாதிரி என் முன்னால் போர் செய்து என்னை ஏன் கொல்லவில்லை, ஏன் மறைந்து நின்று எய்தாய்? சொல்லும் பொழுது இது கம்பர் படி நான் சொல்கிறேன். இது வால்மீகத்தில் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு அரசனுக்கு யாரை எப்படி கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்வதற்கான அதிகாரம் உண்டு. நான் தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நீ போரிடும் போது இந்த இவ்வளோ பெரிய வாதம் இது வால்மீகியில் கிடையாது. இந்த அளவுக்கு தர்மசாஸ்திர விஷயங்கள் கிடையாது. ஒரு மிருகத்தை எப்படி வேட்டையாடி அழிக்க வேண்டுமோ சில எதிரிகளை அப்படித்தான் அழிக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அபரிமிதமான சக்தி இருக்கும், நேரில் போய் சண்டை போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஆனாலும் அவன் அதர்மவாதி என்றால் அவனை அழித்துத்தான் ஆக வேண்டும். அதனால் அப்படி அம்பு விட்டு கொன்றேன் என்பதாக ராமர் சொல்கிறார். அதை வாலியும் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் கம்பர் இந்த இடத்துல அற்புதமாக இன்னொன்று செய்கிறார். இந்த கேள்வியை வாலி கேட்ட உடனே லக்ஷ்மணர் முன்னால் பேசுகிறார். சொல்கிறார், முன்பு நின் தம்பி சரண் புக முறை இலோயை தென்புலத்து உயிப்பேன் என்று செப்பினன். முந்தியவனுடைய சுக்ரீவன் ராமர்கிட்ட சரணடைஞ்சிட்டான்ப்பா. அப்போ என்ன சொல்றார், உன் பகைவன் என் பகைவன் அப்படின்னா, உன் பகைவனை நான் தென்புலத்துக்கு வைப்பேன், யமலோகத்துக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறத ராமர் சொல்லாமல் சொல்லிட்டார். நேரடியாக வாலியை கொல்வேன் என்று சொல்லவில்லை, ஆனால் சொல்லிவிட்டார். செருவில் நீ இவ்வளோ தூரம் ராமரை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய, இப்போ நீ கேட்ட கேள்வியிலேருந்தே இதெல்லாம் தெரிஞ்சுது. அன்பினை உயிருக்காகி, நீ எல்லாம் ஒரு பெரிய வீரன் தான், வானரன் தான், ஆனால் எல்லாருக்கும் ஒரு உயிர் பயம் இருக்கும்ல. அன்பினை உயிருக்கு ஆகி அடைக்கலம் யானும் என்றி, நீயும் ராமருடைய காலில் விழுந்து நானும் சரணாகதி அடைஞ்சிட்டேன்ப்பா ராமா, உன்னோடலாம் என்னால் சண்டை போட முடியாது என்று சொல்லிவிட்டால் ராமருக்கு தர்ம சங்கடம் உண்டாகுமே. ஏற்கனவே ஒருத்தன் சரணாகதி அடைஞ்சாச்சு, அவங்கிட்ட வாலியை கொல்வேன் என்று பிரதிஜை செஞ்சாச்சு, நீயும் காலில் விழுந்தா தர்ம சங்கடம் உண்டாகும் இல்லையா ராமருக்கு? என்ன செய்வார் என்பது கருதி அண்ணல் மறைந்து நின்று எய்வதென்றான். இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் முதல்ல காலில் விழுந்தாச்சு, அவன் அதர்மம் செய்யாதவன், சுக்ரீவன் தர்ம வழிப்படி நடந்தவன். அவன் ஒரு விக்டிம், அவன் பாதகத்தினால பாதிக்கப்பட்டவன். அவனுக்கு ஒரு பிரதிஜை கொடுத்தாச்சு. நீ குற்றம் செய்தவன், குற்றம் செய்தவனா இருந்தாலும் காலில் விழுந்தவனை காப்பாற்றணுங்கிற தர்மம் ராமனுக்கு உண்டு. அதனால தான் காக்காசுரன், அந்த காக்கை சீதாதேவியில இடத்துல அபசாரம் செய்து 3 உலகத்திலையும் சுற்றி பிரம்மாஸ்திரத்தில் கடைசியில் யாருமே காப்பாற்ற முடியாது என்று சொல்லப்ப எல்லா தேவர்கள், இந்திரன் எல்லாருமே கைவிரித்து ராமனுடைய காலில் போய் விழு, அவன் ஒருத்தனால தான் உன்னால் சீதாதேவிக்கு அப்பேற்பட்ட அபசாரம் செய்த அந்த காக்கைக்கு கூட அதனுடைய ஒரு கண்ணை மட்டும் எடுத்து விட்டான் இல்லையா? அப்பேற்பட்ட சர்வலோக சரண்யன். அதனால நீ குற்றவாளியா இருந்தாலும் நீ ராமன் காலில் விழுந்தா அவன் உன்னை காப்பாற்றி ஆகணும். அது முன்பு செய்த பிரதிஜைக்கு பங்கமாகும். இதெல்லாம் யோசித்து ராமன் மறைந்து நின்று எய்தான். உடனே வாலி மெய் சிலிர்த்து போயிடுறான். எப்பேற்பட்ட ராமனுடைய தர்மம், எப்பேற்பட்ட நீதி, எப்பேற்பட்ட பராக்கிரமம் என்று சொல்லி அப்படியே சொல்றான்.
வாலி வந்து ஸ்துதி செய்கிறான் ராமரை. ஏவுகூர் வாலியால் எய்து நாய் அடியனேன், ஆவிபோம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய், மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ, பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ என்று ராமரை அவ்வளோ தூரம் ஸ்துதி செய்யும் பொழுது வாலியினுடைய மகன் அங்கதன் அங்கிருந்து வரான். இப்படி அப்பா போரிலே விழுந்து விட்டார், தாரை வருகின்றாள், 2 பேரும் வந்து புலம்புகிறார்கள். இப்படியெல்லாம் புலம்பின உடனே வாலி சொல்கிறான், சுக்ரீவனை பக்கத்தில் அழைச்சி சொல்கிறான், சுக்ரீவா, உனக்கு துணைவனாக வந்திருக்கின்றவன் யாரோ என்று நினைத்து விடாதே. மறைகளும் முனிவர் யாரும் மலர்மிசை அயனும், மற்றை துறைகளும் முடிவும் சொல்லும் துணி பொருள், துணிவில் தாங்கி அரைகழல் இராமனாகி அறநெறி நிறுத்த வந்தது. இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக முனிவர்களும் வேதங்களும் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் இப்படி ஒரு வில்லை தாங்கி வந்து உனக்கு கூட்டாளியாக வந்திருக்குப்பா என்று அந்த நேரத்தில் வாலி ராமபாணம் வாலியினுடைய நெஞ்சில் பட்டு வாலியினுடைய அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகல்கின்றன. அவனுக்கு ஞானம் உண்டாருது அந்த நேரத்தில். ஏன்னா ராமபாணத்தினுடைய மகிமை சாதாரணமானதா? இப்போ மெய்யறிவு உண்டாகி ஸ்ரீராமனுடைய அவதார ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதை சுக்ரீவன் கிட்ட சொல்கிறான். சாதாரண ஆள் இல்லைப்பா இவர், அப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, உன்னால எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, நீ உனக்கு வந்து வானர ராஜ்யம் கிடைச்சிருக்கு, வீட்டரசு எய்தி வெற்றரசு எய்தி எம்பி வீட்டரசு எனக்கு விட்டான். என்ன ஒரு கிஷ்கிந்தையுடைய வானர ராஜ்யம், சும்மா குரங்குகளெல்லாம் வச்சுட்டு தமாஷ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை சுக்ரீவன் எடுத்துக்கொண்டான், எனக்கு என்ன கொடுத்தான்? மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுத்தான் என்று சொல்லி தாரை வந்து புலம்புகின்றாள். தாரை தாரை வந்து ராமாயணத்தில் ஒரு அற்புதமான பாத்திரம். தாரையை பற்றி ரொம்ப பேசுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. ஸ்ரீராமன் ஒரு அவதார புருஷன் அப்படிங்கிறது முதல்ல இருந்தே அவளுக்கு தெரியும். இந்த இடத்துல அவளும் வந்து தன்னுடைய ரொம்ப அழுது புலம்புறான். தாரை ஒரு பெரிய பதிவிரதையும் கூட. அதனால் தன்னுடைய கணவன் எப்பேற்பட்ட வீரன் நீ என்றெல்லாம் அழுது அரற்றி விட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது ராமர் அந்த நேரத்தில் அவளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்பொழுது துவம் அப்பிரமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச அக்ஷய்ய கீர்த்திச்ச விசக்ஷணச்ச க்ஷிதி க்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷா. நீ யார்? அப்பிரமேயன், மனத்தாலும் வாக்காலும் சிந்தித்து புரிந்து கொள்ள முடியாதவன். துராசதச்ச, யாருக்கும் அவ்வளோ எளிதாக கிடைக்கக்கூடியவன் இல்லை. ஜிதேந்திரியச்ச, எல்லா இந்திரியங்களையும் அடக்கியவன். உத்தம தார்மிகஸ்ச, தர்மம் என்பதற்கே ஒரு இலக்கணமாக இருப்பவன் நீ. அக்ஷய்ய கீர்த்திச்ச, என்றும் குறைவுபடாத புகழையுடையவன் நீ. விசக்ஷணாச்ச, தர்ம நெறியை முழுதாக அறிந்தவன் நீ. எப்பேற்பட்ட பொறுமைசாலி நீ. இந்த நேரத்தில் வந்து வாலியை வதம் செய்து அவனுக்கு ஒரு பெரிய நல்ல கதியை கொடுத்தாய் என்று தாரை அந்த நேரத்தில் ராமரை வந்து ஸ்துதிக்கிறாள் என்பதோடு அங்கதன் அங்கே வந்து வாலிகிட்ட சொல்கிறான். உடனே அந்த உயிர் போகின்ற நேரத்தில் வாலி அங்கதனுடைய கையை பிடிச்சி சுக்ரீவனை கூப்பிடுறான். சுக்ரீவனையும் ராமரையும் அழைக்கின்றான். என்னுடைய மகன் இந்த அங்கதன், இது வாலியுடைய பையன் அப்படிங்கிறதுனால இவங்கிட்ட பாரபட்சமாக நடந்து கொள்ளாதே. நீ ராஜாவாக போகிற, என் மகனை உன் மகன் போல பார்த்துக்கொள் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான் ராமன் கிட்ட, ராமா, எல்லாம் முடிஞ்சு நீ தான் ராவணனை கொல்ல போகின்றாய், நீ அயோத்திக்கு போய் பட்டாபிஷேகம் செஞ்சுக்க போகிற. அப்படியா? நீங்கள்லாம் உன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்காங்க? அவங்க வாலி சுக்ரீவன் மாதிரி இல்லை. பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் ஒவ்வொருத்தனும் அப்படியே சகோதர பாசத்திற்கு இலக்கணமாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த சுக்ரீவனை பேசும்போது, இவன் யாரு? இவன் அண்ணனோட சண்டை போட்டவன் தானே என்றெல்லாம் ஏளனமாக பேசுகின்ற நிலையை நீ உண்டாக்காது. நீ வந்து என்னை கொல்ல வேண்டியதுங்கிற ஒரு விதி இருக்கு. சுக்ரீவன் வாயிலாக அது நிகழ்ந்தது. ஆனால் தன்னுடைய அண்ணனை கொன்றவன் அப்படிங்கிற ஒரு பழி இவன் பேரில் ஏற்படக்கூடாது அப்படின்னு அந்த சாகர நேரத்தில் கூட தன்னுடைய கோபதாபங்களை எல்லாம் மறந்து சுக்ரீவனுக்கு ஆசி அளிப்பவனாக வாலி மாறிவிடுகின்றான். அப்படி அங்கதன் வந்தவுடனே அவனுக்கு வாலிக்கு ஒரு உறுதி கொடுக்க வேண்டும் இல்லையா? உடனே ராமர் தன்னுடைய வாளை எடுத்து அதை அங்கதன் கையில் கொடுத்துறார். அதாவது ஒரு அரசன் தன்னுடைய அரசனுடைய வாளை தாங்கக்கூடியவர்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி.
சேனாபதி தான் அந்த வாளை தாங்குவார். இதன் மூலம் என்ன சொல்கிறான்னா, நான் சுக்ரீவனுக்கு அரசாட்சியை கொடுத்துட்டேன், அதுக்காக அங்கதனுடைய அந்தஸ்து கீழே போயிடுது இல்லைப்பா. அங்கதன் கிட்ட தன்னுடைய வாளை கொடுக்குறார், சுக்ரீவன் கிட்ட கொடுக்கல, அங்கதன் கிட்ட தன்னுடைய வாளை கொடுக்கிறார். அதனால தான் பட்டாபிஷேக காட்சியில் கம்பர் சொல்லும்போது அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த என்று சொல்வார். இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை உன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே வாலி ஒரு பெரிய நிம்மதியோட வாலியினுடைய உயிர் பெறுகின்றது. தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கணானும் பொன்னுடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான். மின்னுடை உலகம் ஏழும் ஏத்தின இறந்து வாலி அன்னுடை உலகங்கட்கு அப்புறத்து உலகனானான். இறந்து வாலி அப்புறத்து உலகனானான் என்று வாலிக்கு மோட்சம் கிடைத்தது என்கின்ற அந்த ஒரு மகத்தான சரித்திரத்தோடு இந்த உபன்யாசத்தை இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம். ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய ஜெய் ராம ராம. ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரிதபாரிஜாதः समस्तकल्याणगुणाभिरामः सीतामुखाम्भोरुह सञ्चरीकः निरन्तरं मङ्गलमातनोतु. मङ्गलं कोसलेन्द्राय महनीयगुणात्मने चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलं. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. सर्वे भवन्तु सुखिनः. सर्वे सन्तु निरामयाः. सर्वे भद्राणि पश्यन्तु. मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति. நாளை இதே இடத்துல இதே நேரத்தில் யுத்த காண்டம் உபன்யாசம் நிகழ இருக்கின்றது. யுத்த காண்டம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் தோட நாளை ரொம்ப சுருக்கமாக பட்டாபிஷேகத்தை சொல்லி நாளை உபன்யாசத்தை நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பந்தலில் இப்பொழுது பிரம்மஸ்ரீ ஜட்டாயு அவர்களை மரியாதை செய்யும் விதமாக நமது உலக புகழ் ஜோதிடர் சங்கர சுப்பிரமணியம் அவர்கள் மாலை அணிவித்தார். எல்லோரும் அதற்கு ஒரு ஆரவாரத்தோ கைகோரக வாழ்த்துவோம். ராதே கிருஷ்ணன். ஏன்னா அவர் நம்ம இப்போ சொல்லலாம், அவர் நம்ம தெரு பையன், சாரதா டீச்சரோட ஸ்டூடெண்ட். பெருமையாக சொல்லிக்கணும் நம்ம. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. यहाँ से दिखा दो. நாளைக்கு அந்த அம்மா ஃபோன் போட்டு எடுக்கல பாப்பா எத்தனை மணிக்கு அவங்க சொல்லுங்க.